ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்னுக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்துட்டு ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ஸ்டோரி சொல்லி கொஞ்சமாக கேட்டிருந்தாங்க, இன்னொருத்தவங்களுக்கு பர்த்டே, அதனால் வந்துட்டு ஜின்னுக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் மேரிட் மை பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே கேர்ளுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அப்புறம் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு எந்த ரிக்வஸ்ட்னால் ஒயன் வந்துட்டு டீச்சராக, அப்புறம் ஜின் வந்துட்டு சுகாவும் ஜின்னும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் மேன், அந்த மாதிரி டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அவங்க சொன்ன ஹெட்டிங்கை வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு எப்படிமா இருக்குப்பா அப்படின்னு, ஊசி போட்டு விட்டாங்கம்மா அப்படின்னு. உங்களுக்கு ஃபீவர். ஸோ வந்துட்டு நீங்கள் டீச்சர், ஸ்கூல் போகலை. ஸோ வந்துட்டு சுகா தான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரான். ஜின்னும் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சு, அதாவது ஜின்னும் சுகாவும் வந்துட்டு ஒன்றா தான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ வந்து சுகா இன்றைக்கி வராதனால ஜின்னு அவரை பார்க்க வராரு. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜின்னு உள்ளே வரதை பார்த்துட்டு சுகா கிட்ட, தோ வந்துட்டார் அம்பானி அப்படிங்கிறீங்க. அப்போ ஜின்னும் அப்படியே பார்த்துட்டு, என்ன உன் ஸ்கூல் பசங்களாம் இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல. ஜாலியாக இருந்தாங்களா தெரியலையே என்னன்னு, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கே போகல அப்படின்னு நீங்கள் சொல்ல. அதனால தான் எனக்கு ஜாலியாக இருந்தானுங்கன்னு சொல்கிறேன். நீ போயிருந்தா கிளாஸ் எடுத்து கொழுத்து எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கலாய்க்க, நீங்களும் அண்ணா அப்படின்னு சுகாவை மறிக்க. சுகாவை சும்மா இருக்க மாட்டியாடா, உன் தொங்குச்சு மட்டும் நான் வரதை பார்த்துட்டு அம்பானி வரான்னு சொன்னால, அப்போ அவன் என்னை கலாய்க்கலாமா அப்படின்னு எப்போவுமே உங்கள்கிட்ட வந்து வம்பளுக்கிறது தான் ஜின்னுக்கு வேலை. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் அவர் எதாவது சொன்னாலே இரிட்டேட் ஆயிடுவீங்க. ஸோ 2 பேத்துக்குள்ளேயும் எப்போ பார்த்தாலும் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அவர் வந்தாலும் நீங்கள் கிண்டல் பண்ணுறதும், அவர் அதுக்கு ஏதாவது வந்து ரிப்பீட் அடிக்கிறதும், இப்படியே தான் 2 பேத்துக்குள்ளே ஒரு வார் போயிட்டே இருக்கீங்க. எனக்கே உடம்பு இல்லை இல்லைன்னா என்னம்மா பண்ணுவேன், கடிச்சு வச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோம்மா பயமாக இருக்குது அப்படின்னு ஜின்னும் பயப்படுற மாதிரி சுகா பின்னாடி ஓடி, நீங்களும் அண்ணா அப்படின்ட்டு, டே அந்த ஆபத்தான மிருகத்தை என்னை நோக்கி வர வேணான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்துட்டு சுகாவுக்கு பின்னாடி போக, ரொம்ப பண்ணுறாரு உன் ஃப்ரெண்டு, அடங்கி இருக்க சொல்லு, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அந்த ஆளை மொதல் வெளியே போக சொல்லுமா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட போக, ஏய் அந்த ஆளுக்கு இந்த ஆள் அடிப்பை பார்த்துக்கோ, அவன் ஜின்னு, அது நம்ம ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவா அப்படியே, வாப்பா எப்போ வந்த அப்படின்னு அப்படியே உங்கள் அம்மா போய் கரிசனியாக பேசிகிட்டு இருக்க. நம்ம சின்ன சொல்லணும்னா இன்சை இவனாலாம் அண்ணனை வச்சுக்கிட்டு இந்த சாரா பயவில் எப்படி தான் குப்பை கொடுன்னு தெரியல, என்னட்டே இப்படி வாய் அடிக்கிறான், அவன் தங்கச்சி என்ன பாடுபடுத்துகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே வர. நீலாம் போகிற இடத்துல அவனை என்ன பாடுபடுத்த போறியோ அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. எது அப்படின்னு திரும்பி பார்க்க, நீ மட்டும் ஏன் தங்கச்சி என்கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுறான்னு சொல்கிற அப்படின்னு அவரும் கிச்சன் வாசலுக்கு வந்தால் நின்றுப்பார். ஸோ அப்போ கரெக்டாக காதில் விழுகும். அவர் வந்து பேச, நீங்களும் வந்துட்டு அவரை முறைச்சிக்கிட்டு, எனக்கு வரப்போகிறவன் எப்படி இருக்கணும் அவன் ஃபீல் பண்ணட்டும், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி தள்ளிக்கிட்டு அப்படியே நீங்கள் போக, ஐயோபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு, என்னப்பா வேணும் நான் எடுத்துறேன் அப்படின்னு அவங்க அம்மா வராங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி தண்ணி தான் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் தண்ணி குடிச்சிட்டு, சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ கிளம்ப. என்னடா வந்தோன்னு போகிற, அவள் தான் சின்ன பொண்ணு, அவள் எப்பவும் பேசுறது தான், நான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல, டைம் ஆச்சுடா கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து சைன் வாங்கணும் தான் வந்தேன், சைன் பண்ணி நீ மார்னிங் எடுத்துகிட்டு வந்துடா கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜின்னோ, சரி ஆண்டி வரேன் அப்படின்னு. ஜின்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா அப்படின்னு உங்கள் அம்மாவை சொல்ல, ஐயோ சாரா எப்படி அதே மாதிரி தான் இவளும், நான் அதெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு டேசி தான். ஸோ ஜாலியாக வந்துட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இங்கே நீங்கள் தான் ஃபோனை போட்டு சாரா கிட்ட, உங்கள் அண்ணன்லாம் மனுஷனாடி அப்படின்னு திட்டிருக்கீங்க. சாராவோ, அர்த்தராத்திரில் ஃபோன் பண்ணி அண்ணன் மனுஷனான்னு கேட்கவா பண்ண, மனுஷன் தாண்டி ஏன் ரோபோ மாதிரி எதுவும் பண்ணானா அப்படின்னு கேட்டிருக்கா. அர்த்தராத்திரியா மூதேவி, இப்போ தாண்டி மணி 9 ஆகுது, உனக்கு அதுக்குள்ளே அர்த்தராத்திரியா, அப்படியே காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்டி, எங்கள் அம்மா வேறு நீ எல்லாம் ஒரு டீச்சராக உன்ட்டெல்லாம் இப்படி தான் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு தெரில, காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிறேன்னு திட்டுது, நேரத்தோடு தூங்கலான்னு பார்த்தா நீ உயிர் எடுக்கிற, இப்போ எதுக்கடி கால் பண்ண அப்படின்னு சாரா ஒரு பக்கம் புலம்ப. என்ன அண்ணன் தங்கச்சி சேர்ந்து வெறுப்பேற்றுறீங்களா, ஓ முதல்ல என் அண்ணன் என்ன பண்ணான்னு சொல்லு, இப்படி போட்டு தலையும் புரியாமல் காலம் புரியாமல் என்னை உயிர் எடுக்காத, எனக்கு தூக்கம் வருது, இப்போ சொல்கிறேன்னா சொல்லு இல்லைன்னா ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சாரா சொல்ல. என்னடி ரொம்ப பண்ணுற, உங்கள் அண்ணன் எனக்கு வந்து தான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு நீங்கள் பண்ணதெல்லாம் மியூட் பண்ணிவிட்டு அவன் பண்ணதை மட்டும் சொல்ல. சரிடி நீ ஏதாவது பேசியிருப்பியே அப்படின்னு கேட்குறா. கரெக்டாக அதானே ஓ அண்ணனாச்சே, நீ விட்டு கொடுப்பியா, ஐயோ தாயே என்னால் முடியல, எனக்கு தூக்கம் வருது, எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம் ஆளை விட்டு அப்படின்னு சாராவை தூக்க கலக்கத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படி படுக்க. மறுபடியும் ஒரு கால் வருது. அவ்வளோ எடுத்த, என்னடியோ பிரச்சனை யானே உயிர் எடுக்கிற அப்படின்னு கத்த. ஏய் என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இந்த பக்கத்தில் சுகா. நீங்களா, நானே தான், வேறு யார் அப்படி கத்திகிட்டு இருந்தேன், அது இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி உன் தங்கச்சி கால் பண்ணான், அவளா உனக்கா, ஏமா என்னாச்சான், எங்கள் அண்ணனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஓ அப்படியா, ஆமாம் 2க்கும் முட்டிக்கிச்சு, அதான் எப்பவும் போல், நீ என்னடி தூக்கத்தில் இருக்க போல்,
அரைபோதையில் இருக்க மாதிரியே பேசுறியே, என்ன பண்ணிட்டு வந்த? ஐயாடா அப்படியே பண்ணுறாங்க. இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலே வீட்டில் திட்டுவாங்க, இதில் நாங்கள் போய் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, நேரமாக எழுந்திரிக்க முடியலன்னா அம்மா திட்டுறாங்க. தூங்கலான்னு நினச்சேன், இதோ கால் பண்ணிட்டீங்கல்ல, இனி தூங்குன மாதிரி தான். நான் என்ன உனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேனாடி? அப்படியே இல்லை, இப்போ பேச ஆரம்பித்தோம்னா விடிய விடிய பேசுவோம், அப்புறம் நான் விடிஞ்சு தான் தூங்குவேன். காலையில் அங்கேருந்து நேரத்தோடு எழுந்திரிக்கிறது உங்களுக்கு என்ன பாஸ்? நீங்கள் தான் பாஸு, லேட்டாக கூட போகலாம். அப்படி நாங்கள் போக முடியுமா? நாங்கள் டீச்சர் இல்லையா? ஏண்டி ஸ்டூடெண்ட்னா பயப்படலாம், நீ டீச்சர், நீயே வா. ஹலோ, ஸ்டூடெண்ட்ஸை விட டீச்சர்ஸ் தான் பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். நாங்கள் ஒழுங்காக இருந்தால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இருப்பாங்க. ஐயோ, என் தங்கச்சி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியே, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? நீ தூங்கணும் அவ்வளோ தானே? ஓகேடி, காலை கட் பண்ணுறேன். வச்சிடாதீங்க. ஃபோன் பேசலாட்டியும் எங்கே பேச மாட்டேங்கிறீங்க, ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. கால் பண்ணி அந்த கற்று ஆனால் நானே பேசுகிறேன்னு கால் பண்ணால் பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லை. ஓவராக பண்ணாதீங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, 10 மணி வரைக்கும் பேசிவிட்டு அப்புறம் தூங்கிடலாம் அப்படின்னு எப்போவுமே சொல்கிற டைலாக் தான் சொல்கிறா. பட் சுகாவோ 10 மணி நானே ஃபோனை வைக்கிறனால விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு சுகாவோ அப்படின்னு சொல்ல, இங்கே ஷாராக்கும் சுகாவுக்கும் தனியாக ஒரு இது ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. எப்போ ஜின்னை பார்த்தாலும் நீங்கள் அவரை வம்பிழுக்கிறதோ, அவர் உங்களை வம்பிழுக்கிறதோ, இப்படி தான் உங்களுக்குள்ள. பிகாஸ் அவர் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பைப்பில் ஏதாவது கேர்ள்ஸ்லாம் பார்த்தா அவங்க எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ஜாலியாக சுற்றுவார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஏன்னா சுகா வந்து ரொம்ப ரிசர்வ், அவர் அதிகமாக பேசவே மாட்டார். சாராவை லவ் பண்ணுறதே பெரிய விஷயம். சாரா அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அண்ணனை லவ் பண்ணுறாங்க போது எங்கள் அண்ணனை லவ் பண்ணுறியா விளங்கிரும். எப்படி அவனே ஒரு முனிவர், அவனை போய் எப்படி லவ் பண்ணுற அப்படின்லாம் நீங்கள் கேட்டுப்பீங்க. அப்படிலாம் சொல்லாதப்பா, அதெல்லாம் அப்புறம் என்ன லவ் பண்ணுறாரு. என்னடி சொல்கிற? என்னால் நம்பவே முடியல, என் அண்ணன் உன்னை லவ் பண்ணுதா? அடேங்கப்பா சாரா, நிஜமாவே உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குடி. ஏன்டி எப்படி சொல்கிற? ஆமாம், என் அண்ணா முனிவரோட முழு வருஷன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் நல்லா லவ்வில் வச்சுருக்கேன்னா உன்கிட்ட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு லவ் சொன்னதே உங்கள் அண்ணன் தாண்டி. ஐயோ என்னடி ஒரு ஹார்ட் அட்டாக்காக குடிடி முடியல. என்னடி அடுத்தடுத்து இப்படி ஹார்ட் அட்டாக்காக கொடுக்குற? அப்படியா? ஏன்னா அந்தளவுக்கு அடேங்கப்பா பாரா அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் தான் சுகாவுக்குள்ளே ஒரு ரொமான்டிக் பாய் ஒழிச்சிட்டுக்கானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவன் எப்போவுமே வந்துட்டு அப்படி தான் இருப்பான். ஆனால் வந்து அவன் சாராவோட மட்டும்தான் அதெல்லாம், அதுவுமே உங்களுக்கு தெரியாது அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு. சாரா ஏதாவது உங்கள் அண்ணனை பற்றி ஏதாவது சொல்லும் போது தான் எங்கள் அண்ணன் இதெல்லாம் பண்ணிச்சா அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் பண்ண. ஆனால் ஜின் அப்படி கிடையாது, எல்லார்ட்டையும் வந்துட்டு நீ செம்மையாக இருக்க அப்படின்னு ஃப்ளிட் பண்ணுறது. அப்புறம் ஸ்கூலுக்கே வந்தாலுமே வந்துட்டு சாராவை சம்டைம்ஸ் அழைக்க வருவார். அப்படி வரும்போதெல்லாம் வந்துட்டு சாரா கிட்ட அந்த டீச்சர் யார்? ஆமாம், அவள் புரிஞ்சுருக்கு கொஞ்சம் சண்டைன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸோட ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் பற்றி பேசும்போது சாரா இதெல்லாம் உனக்கு ரொம்ப தேவையா போ அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவா. அப்போ நீங்களும் நின்று பார்த்துப்பீங்க, இந்த மனுஷனுக்கு விவஸ்தையே இல்லை, அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை இவருக்கு இதுக்கு பொம்பளைன்னு எழுதி காட்டினா கூட ஹேண்ட் பல்லடிச்சிடுவார் போல், அப்படிங்கிற மாதிரி தப்பான ஒரு பிம்பம். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து ப்ளே பாய் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அவரை எப்போ பார்த்தா என் அண்ணன் எப்படி இருக்குது, இவன் எப்படி அவனுக்கு ஃப்ரெண்டானா அப்படிங்கிற டவுட்லேயே தான் தெரிவிங்க. அதனாலேயே அவரை எப்போ பார்த்தாலும் ஏதாவது வம்பிழுக்க வேண்டியது, அவரும் அதுக்கு ஏதாவது பதில் பேசி விட்டுருவார். ஸோ வந்துட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படியே போகும்போது உங்களுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்குமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ வந்துட்டு கல்யாணத்துக்கு வீட்டிலலாம் பேசி உங்கள் அப்பா தான் மாப்பிள்ளை பார்த்துருக்காரு, உங்கள் வீட்டிலலாம் ஓகே சொல்லிவிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அவரை. ஸோ வந்து வீட்டில் பேசுகிறாங்க, எல்லாமே வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் போகுது. உங்களோட கல்யாண வேலையை சின்ன இழுத்து போட்டு செய்கிறாரு. என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் வந்துட்டு ஓடி ஆடி எல்லா வேலையும் பார்க்குறாரு. ஃபஸ்ட்லாம் வந்து அவர் உங்களுக்கு இது பண்ணோம், ஆனால் வந்துட்டு உங்கள் கல்யாணத்துக்கு கூட அவர் நீங்கள் என்ன தான் வந்துட்டு இவ்வளோ நாள் சண்டை போட்டிருந்தாலும் கொண்டு இருந்தாலும், ஆனால் உங்கள் கல்யாணம்னு வரும்போது உங்களுக்காக எல்லாம் இழுத்து போட்டு செய்கிறாரேன்னு பார்க்கும்போது, ஏன்னா சுகர் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங் அப்படி இப்படின்ட்டு அவர் அட்டன் பண்ணியே ஆகணுங்கும் போதெல்லாம் சின்ன நீ போ மச்சான் நான் இருக்கல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்கு ஒரு மீட்டிங் அதனால் அவன் போயிட்டான், நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கே போகணும், யார்கிட்ட பணம் கொடுக்கணும், எந்த மண்டபம், இந்த மாதிரி அவர் பார்த்து எல்லாத்தையும் செய்ய அவங்களுக்கோ பரவாயில்லையே அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ வீட்டில் தண்ணி காரணம் இல்லைனா கூட ஆள் இல்லாட்டி அவரே தூக்கிட்டு வந்து அவர் வந்து தான் வீடு வேறு சுகாவோட வீடு வேறு அப்போலாம் நினைக்க மாட்டார், எல்லாமே நம்ம வீடு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எப்போவுமே அப்படி தான் பழகுவார். அதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அவர் இந்த கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து செய்யும் போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. சுகா வர முடியாத நிலமையிலலாம் ஜின்னு தான் அந்த இடத்த நிரப்புறாரு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரெண்டு தங்கச்சிக்குன்னு இவ்வளோ விழுந்து செய்கிறானே, இந்த காலத்தில் இப்படி யார் செய்வா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷை வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுறாரு. ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு ஒரு அண்ணன் மாதிரி அவர் ஃபீல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து ஒன் டே வந்து நீங்கள் சாரீ எடுத்துகிட்டு இருக்கும்போது உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் மூஞ்சி அப்படியே மாறுது. ஏன் அப்படிங்கிறீங்க. இல்லை
எப்போவும் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, நீ எப்போவுமே உம்முன்னு இருக்க, அதான் கேட்டேன். இப்படி இருக்க மாட்டியே அதான் அப்படிங்கிறாரு. ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்திருக்கும், அதனால் கேட்டுப்பாரு. சுகாட்ட கூட ஓ சிஸ்டர் மூஞ்சே சரியில்லாத மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் மூஞ்சே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிட்டு போயிருப்பான். நீங்களும் வந்துட்டு டே அண்ணா உனக்கு ரொம்ப கொழுப்பு, என் மூஞ்சி பார்த்தா எப்படா இருக்கு அப்படின்னு போட்டு அவனை அடிக்க. ஐயோ பார்த்தல இப்போ தான் சொன்னால் என் தங்கச்சி ஒரு மாதிரி இருக்கானு அவளோட ஃபார்முக்கு வந்துட்டா பேர். அவள் கல்யாண கனவுல இருந்திருப்பா மச்சான், நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கா. நீங்கள் அப்போ தான் சின்ன நல்லது பார்க்குறீங்க. பரவாயில்ல, நான் ஃபீல் பண்ணுறங்கிறதுல அந்த மனுஷனுக்கு புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ஜின்னை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்தே. ஆனால் அந்த மனுஷன் ஒரு அண்ணன் மாதிரி தான் உங்களை வந்துட்டு ட்ரீட் பண்ணுவார். அண்ணெல்லாம் அப்படி இருப்பான், அந்த மாதிரி யார்கிட்டயா பேச ஏய் உனக்கு எங்கே என்ன வேலை போ அப்படின்னு சொல்லி விரட்டுறது. அப்புறம் வந்து நீங்கள் எங்கேயா தனியாக நின்றுட்டு யாராவது பாய்ஸோட இருந்தால் நான் அவள் அண்ணனோட ஃப்ரெண்டு, அண்ணன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்துட்டு எல்லா இடத்துலையும் உங்களை ஒரு அண்ணன் மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே கிடக்கிறது உங்களுக்கு கடுப்பாகும். ஏன்னா உங்களுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு மட்டும் பிடிக்காமல் இருக்குமா? ஸோ வந்துட்டு சாரா லவ் பண்ண சொல்லும்போது கூட உங்களுக்கும் துடிச்சிருக்கும், நான் கூட உங்கள் அண்ணன் லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லலான்னு. பட் அவர் மனசில் நம்ம இல்லைங்கும் போது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. இப்போ அதனால தான் அந்த கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. கல்யாணத்தப்போ கூட அந்த மனுஷன் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அந்த அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ வந்துட்டு நீங்கள் வேண்டாம் இருப்பா, வேறு வழி இல்லாமல் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவனும் நல்லா பிஸ்னஸ் மேனே எல்லாம், அவனுக்கு எந்த வகையிலையும் மைனஸ் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறனால உங்களால் வந்து எதுவுமே சொல்ல முடியல. ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை லவ் கிவ ஜின்னுட்ட சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணலாம், உங்களால் தாங்க முடியாது. அதையும் தாண்டி சுகாவுக்கும் ஜின்னுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடும்ட்டு நீங்கள் அதை அப்படியே உங்களுக்குள்ளே இருக்கிறத உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க. ஸோ வந்துட்டு இப்படியே டே ஸ்கிப்பாக அவங்க கல்யாண நாளும் வருது. பெருசாக ஒரு சந்தோஷம் அப்படிலாம் இல்லாமல் தான் அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கல்யாணம். அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இந்த மெஹந்தி இதெல்லாம் நடக்குது. அப்பையும் கூட உண்மையாக தான் இருக்கீங்க. ஜின்னு உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் திரியிறாரு. ஸோ வந்துட்டு மறுநாள் வந்து கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தாச்சு, மாப்பிள்ளையை தவிர்த்து. ஸோ வந்துட்டு சுகாவோ போய் என்னாச்சு மாப்பிள்ளை இன்னும் வரலையா, எல்லாம் நலுங்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் அப்படின்ட்டு காலையில் கொஞ்சம் சம்பிரதாயம் இருக்குது, அதை பண்ணணுங்கிறதுக்காக கேட்டுட்ருக்கான். அது தம்பி அப்படின்ட்டு அவங்க அப்பா திணறாரு. என்ன அங்கிள் என்னாச்சு, எங்கேயும் வெளியே போயிருக்காரா, இது பிஸ்னஸ் மீட்டிங்கா அப்படிலாம் கேட்க அது அப்படின்ட்டு இருக்கா. அவங்க அம்மாவோ தம்பி என்னப்பா சொல்கிறது இந்த பார் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தா அந்த ஆள் ஒரு கே. ஸோ அவரால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க, எவ்வளவோ சொன்னேன் வேணாம் அப்படின்னு, எங்கள் வீட்டில் கேட்கவே இல்லை, எனக்கு வேறு வழி தெரியல அதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கம்மி நீட்டிட்டாரு. இதை கேட்டதும் சுகா உடஞ்சி போயிடறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆசையாக செல்ல தங்கச்சி, ஒரே தங்கச்சி, அப்படி பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அத்தனை பேர் முன்னாடி தங்கச்சியோட கல்யாணம் நிற்கிறத நினச்சி அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதில்ல. இது அப்பா அம்மா கிட்ட வந்து சொன்னால் அவங்களும் அது எப்படி இப்படி பண்ணலாம், ஏயா உன் பையன் எப்படின்னு தெரியாது உனக்கு அப்படின்னு அவங்க அப்பாவோ அவங்க அப்பா சட்டையை பிடிச்சி சண்டைக்கு பக்க சுகா தான் பா அது ஹார்மோன் சேஞ்ச், அது யாரால எதுவும் பண்ண முடியாது, அவர் பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனால் உங்கள் மேலே தப்பு இருக்குது, அவர் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்காருல, நீங்கள் உங்கள் கௌரவம்னு பார்த்து தேவையில்லாத இவ்வளோ தூரம் கொண்டு இப்போ என் தங்கச்சி தான் கல்யாணம் அப்படி பிரச்சனையில் இருக்குது, தயவுசெய்து வெளியே போங்க, உங்கள் சொந்தங்களை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலைன்னு சுகா கையை எடுத்துக்க முடியாது. அவங்க சொல்லாத வரைக்குமே சந்தோஷம், கௌரவம் போயிடும்னு சொல்லிட்டு பையனுக்கு கல்யாணம் பிடிக்காமல் வேறு பொண்ணை லவ் பண்ணி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு உங்கள் சொந்தம் எல்லாம் அப்படியே முடிச்சிட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் சுகா வந்து நின்னது நம்ம சின்ன பக்கத்தில் தான். சின்னுக்கும் அதே மாதிரி தான் ஒரு என்னடா அப்படி ஆயிடுச்சு, பரதேசி முன்னாடியே சொல்ல மாட்டான், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது கடைசி நேரத்தில் அப்படின்னு சின்ன புலம்பிட்டு இருக்கா. சுகாவோ மச்சான் அப்படின்னு கையை பிடிக்க சின்ன என்னடா அப்படின்னு பார்க்குறான். எனக்காக ஒன்று செய்வியா, ஹே மச்சான் நீ சொன்னால் உயிரை கொடுப்பேன், என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற, என் தங்கச்சி கட்டிக்கூடா எது அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம் மச்சான் இந்த கல்யாணம் நிற்க வேணாம், நடக்கட்டும்டா, என் அப்பா அவ்வளோதான் உடஞ்சி போயிடுவார் எனக்காக அப்படின்னு சுகா சொல்ல, நீ சொன்னால் கட்ட போகிறேன், இதுக்கு எதுக்குடா இவ்வளோ வசனம் பேசிகிட்டு இருக்கா, சரி சரி மாப்பிள்ளைக்குன்னு எடுத்துருப்பீங்களா அதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்ல, அந்த கல்ஷடிக்கு எடுத்ததெல்லாம் உனக்கு இல்லைடா, இரு மச்சான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சின்ன மாப்பிள்ளைன்றதும் அவனுக்கு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அந்த மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சானோ அதெல்லாம் தாண்டி தன்னோட ஃப்ரெண்டு தான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டானேன்னு பார்த்து அந்த அவருக்காக எடுத்துகிட்டு அடுத்த நிமிஷம் வந்து அவன் முன்னாடி நிற்க, மச்சான் இதெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகுடா அப்படின்னு சொல்ல, ஜின்னோ அடுத்த நிமிஷம் இதெல்லாம் எதுக்கு மச்சான் அதையே கொடுத்துக்கலாம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ரெடி ஆகிட்டு வராரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அதுக்குள்ளே சுகாவோ வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே ஜின்னு வந்து மா உன் பையனை கல்யாணம் ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு அப்பாவை அம்மாவை நிற்க வச்சு காலைல விழுக, யார் சாமி நீங்கிற மாதிரி இருக்குது. சாராவோ என்னங்க நடக்குது அப்படின்னு சுகாவை பார்க்க,
எனக்கு ஒரு வழி தெரில, மாப்பிள்ளை ஓடி போயிட்டான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாலாம் சொல்ல சாராவுக்கும் சந்தோஷம் தாங்கல. எப்படியோ என் அண்ணா உன் தங்கச்சி கிளம்பிட்டா ஜாலி தான், நம்ம ரோட்டும் கிளியர் ஆயிரும் அப்படிங்க. இப்போ மட்டும் என்னடி உன் அண்ணா கல்யாணமே பண்ணலாட்டியும் நான் சொன்னேன் உன்னை கட்டி வச்சுருவான், பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அம்மா அப்பாவுக்கும் சந்தோஷம். ஜின்னும் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு சுகாவோட தங்கச்சிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நான் பொறுப்பான சாராவோட அடிக்கடி வீட்டுக்கு போயிருப்பீங்க, போனால் நீங்களும் அங்கிள் ஆண்டிட்டு எப்போ உங்களோட ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. உங்களையும் ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. ஹீராவை கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷம் தான். நாங்கள் முன்னாடியே பொண்ணு கேட்கலான்ட்டு இருந்தோம். அப்புறம் நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லணும் தான் நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ அதுவே கைக்கூடி வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்ல. மாதாஜி உனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு பார்க்குறாரு. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, அவளை பற்றி உனக்கு தெரியாது மம்மி அப்படிங்கிறாரு. அதெல்லாம் தெரியும், அவள் ரொம்ப தங்கமான பிள்ளை. அது சரி, உங்களுக்கெல்லாம் தங்கமான பிள்ளை, எனக்கு மட்டும் ஆங்கிரி பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மணவரையில் போய் உட்கார. நீங்கள் அப்படியே ஆல்ரெடி உங்களை கூட்டிகிட்டு வந்து உட்காரச்சிட்டாங்க. ஸோ மாப்பிள்ளை இல்லாதனால இவ்வளோ நேரம் இருக்கும். அப்போ அவரை அப்படியே குனிஞ்சு பார்க்க, நீங்கள் குனிஞ்சேன்னு உட்காந்துட்டு இருக்க. ஏம்மா டீச்சரம்மா கனவு கண்டது போதும் தள்ளி உட்கார் அப்படிங்கிறாரு. டக்குன்னு நிமிந்து பார்க்குறீங்க, ஒரு வாய்ஸ் கேட்டதும் தான். உங்களுக்கு இவ்வளோ நேரம் நடந்த எந்த கலரும் தெரில. திடீர்னு ஜின்னு வந்து உங்கள் பக்கத்தில் மாப்பிள்ளைன்னு உட்கார. உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் முழிக்க பாவம் நம்மள ஷாக் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை ஓடி போயிட்டான் அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்க்குறீங்க, உனக்கு ஷாக்காக தான் இருக்கும். நான் மாப்பிள்ளையாக வர்றது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எந்த பதிலும் சொல்கிறதுக்கு முன்னாடியே சுகா பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கழுத்தில் மாலையை போட, ஏய் கட்டிக்க போகிறது அந்த பிள்ளைப்பா, கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்கள் கையை பிடிக்க, நீங்களோ அவர் உங்கள் கையை பிடிச்சது அப்படியும் வந்துட்டு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் படிக்கும் போது பசங்க கூட நின்று நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது. அவரை தானே நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க, இப்படி கல்யாணம் நின்று அவரே மாப்பிள்ளையாக அவரை நினைக்கவே இல்லை. நீங்கள் அவரே பார்க்க என்ன டீச்சரம்மா கல்யாணம் பண்ணிக்குவீல அப்படிங்க அப்படின்னு மடையாட்டிங்க. ஓகே இங்கே பாரு, அவன் சொன்னான் இவன் சொன்னான் இப்படி அப்படின்லாம் நினச்சிட்டுலாம் என்ன கட்டிக்க வேணாம், உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. அடிக்கிறீங்க. சம்மதம் சொன்ன அடுத்த நிமிஷம் அவரும் வந்துட்டு அப்புறம் என்னப்பா உன் தங்கச்சியே சம்மதம் சொல்லிச்சு தலையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி உங்கள் கழுத்தில் கட்டுறாரு. நீங்களும் அதை மனப்பூர்வமாக ஏற்றிக்கிறீங்க. ஸோ உங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. 2 பேர் பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே சுகாவும் சாராவும் ஒருத்தர் அடிச்சுட்டு அடுத்து நமக்கு தான் அப்படின்னு ஜாலியாக இருக்காங்க. அடுத்தடுத்த சம்பிரதாயம்லாம் வந்து பண்ணுறீங்க. இருந்தாலும் மூஞ்சில் வந்துட்டு உடனே சிரிப்பை காமிச்சா சந்தேகம் இல்லைன்னா லைட்டாக மட்டும் சிரிச்சுக்கிறீங்க. சின்ன வந்துட்டு அவர் எப்பவும் போல தான் இருக்கிறாரு. ஸோ வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அழறீங்க. அவரும் வந்துட்டு இந்த டீச்சரம்மா நீ ஏன் ஒரு டீச்சர் இப்படி அழலாமா அப்படிங்க. நீங்கள் அப்படியே மறைச்சி பார்க்குறீங்க. சரிப்பா நான் ஒன்றும் சொல்ல அப்படின்னு தள்ளி நின்றுக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அம்மாவை அப்பாவும் ஹேக் பண்ணி அம்மா நான் உங்களோடயே இருந்துடுறேம்மா அப்படின்னு எப்போவும் ஆஸ் யூஷுவல் சொல்கிற டைலாக்கே அடித்து விட சின்ன. அது சரி, இதை முன்னாடியே சொன்னிருந்தால் தாலி வச்சு கட்டாமல் இருந்திருப்பல அப்படிங்கிறாரு. சுகாவோ சும்மா இரேண்டா அப்படிங்க. பின்ன என்னடா உன் தங்கச்சி பற்றியில் சொல்கிறத, இது சொல்லியிருந்தா இவ்வளோ செலவு பண்ணி இந்த கல்யாணமே நடந்திருக்காதுல்ல, இன்றைக்கி நானும் மாப்பிள்ளையாகி நின்றுக்க மாட்டேன்ல, நீ சொன்னங்கிறதுக்காக தாலி கட்டிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வார்த்தையை விட அவரை யதார்த்தமாக தான் சொல்லியிருப்பார். பட் அந்த வார்த்தை உங்களுக்கு அப்போ இவர் பிடிச்சி நம்மளை கல்யாணம் பண்ணலையா, அண்ணன் சொன்னிச்சுக்கிறதுக்காக பண்ணாரா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அப்பாட்டெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் காரில் வரும்போது சின்ன அப்படி பார்த்து என் அண்ணன் சொன்னான் தான் கட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களால் தாங்கிக்க முடியல. ஸோ நீங்கள் டக்குன்னு வாய் விட்டு கேட்க, ஆமாம் என் ஃப்ரெண்டு அந்த இடத்துல அவன் தலைகுனிய கூடாது அவங்க அப்பா அம்மாக்காக கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் எதுவும் பேசல ஏன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, அவர் எதார்த்தமாக விட்டுறாரு. பட் உங்களுக்கோ அப்போ அவங்க சொல்லி தான் கட்டியிருக்காரு, நம்ம மேலே அவருக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மனசு கொஞ்சம் வலிக்குது. ஸோ வீட்டுக்கு போகிறீங்க. அவரும் பால் பழம் அதெல்லாம் கொடுக்க, அந்த மனுஷனுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு குடிக்கணும்னு கூட தெரியல. பாலை கொடுத்ததும் டபக்குன்னு குடிக்க அவங்க அம்மாவை பாதி அவளுக்கு கொடுக்கணும்டா அப்படிங்க. மாறி எச்சு வேற கொடுமா அப்படிங்கிறாரு. இவனை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு பழத்தை கொடுத்து உங்ககிட்ட நீயாச்சும் அவனுக்கு பாதி கொடுமா அப்படிங்க. சரின்ட்டு நீங்கள் பாதியை கழிச்சிட்டு அவருக்கு கொடுக்க, இது என்ன போங்கா இருக்குது, ஏன் எச்சியா அவளுக்கு வேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன், அப்போ அவள் எச்சி மட்டும் கொடுக்குறா, ஏம்மா வீட்டில் பழமே இல்லை இன்னொன்று கொடுமா அப்படிங்கிறாரு. இவனை என்ன பண்ணுறது எங்க அப்படிங்க. அவங்க அப்பாவோ மகனே இது இப்படி தான்டா சம்பிரதாயம், புருஷன் பொண்டாட்டியும் எல்லாத்துலேயும் சம பங்காக இருப்போம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பாலும் பழமும் கொடுக்கறது. ஸோ நீ தான் பாதியை குடிக்காமல் ஒழுங்காக முழுசாக குடிச்சுப்புட்ட, இப்போது அந்த பழத்தையாவது ஒழுங்காக வாங்கி தின்றா அப்படிங்கிறாரு. இது வேறையா, அது சரி ஏம்மா டீச்சரம்மா கொஞ்சம் இங்கே இப்படிக்கா தள்ளுறது அப்படிங்க. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு தொப்புன்னு தூக்கி மடியில் போடுறீங்க. இந்த பிள்ளைக்கு துமுறை பார்த்தியா வந்தோடனே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு, சரி எனக்கு வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்
அவளை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாரு. இங்கே நீங்கள் ஒரு ரூமில் அவங்கள சாரா வந்து உட்காந்து நீங்களும் சாராவும் பேசிகிட்டு இருக்கீங்க. சாராவுக்கும் சந்தோஷம் தாங்கலை. நீங்கள் ஏண்டி நான் எந்த நிலமையில இருக்கேன், நீ ஹாப்பியாக இருக்க? ஐயோ மச்சான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபோன் வருது. ஸோ வேறு யார் சுகா தான். அவனும் வந்துட்டு அவளை பேச ஏண்டாடே எங்கள் 2 பேர்த்தையும் கோத்து விட்டுட்டு நீங்கள் 2 பேர் ஜாலியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. அது 2 கடலை போட்டுக்கிட்டே இருக்குது. நைட்டு சாப்பாடு டைமில் தான் அவங்க அம்மா வரவும் அம்மா வராங்க அப்படின்னு வைக்க நீங்கள் ஹான்னு கணத்தில் கை வச்சு சாராவை பார்த்துருக்க. என்னடி அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறா. என்னடி பேசுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் லவ்வர்ஸ்குள்ளே அப்படி தாண்டி பேச ஆரம்பித்தா டாபிக் இருக்கோ இல்லையோ பேசிக்கிட்டே இருப்போம். அது சரி என் அண்ணனுக்கு இவ்வளோ பேச தெரியும்னு எனக்கு இப்போ தாண்டி தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் இருக்க. போடி வம்ஷரு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றீங்க. சாரா கிட்ட வர இதெல்லாம் உன் கழுத்தில் இப்போ தான் நீங்கள் ஒத்து பார்க்குறீங்க. அவன் கழுத்தில் எஸ்னு சொல்லி டாலர் இருக்குது. ஐயோ தெரியுதா அப்படின்னு திருப்பி உள்ளுக்குள்ளே மறைச்சு கொண்டுருவேன் காட்டு அப்படிங்கிறீங்க. அது உங்கள் அண்ணன் எங்களுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தது அப்படிங்கிறா. அடி இத்தனை நாள் நான் பார்த்ததே இல்லை. நான் இத்தனை நாள் ஒழிச்சு வச்சுருந்தேன். எனக்கு அப்படியே உங்கள் அண்ணன் தான் எங்கே அதை எடுத்து வெளியில் போட்டு நான் பார்க்கணுண்டாருன்னு எடுத்தேன்னா அதான் உள்ளே போட மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துகிறேன். சரியான ஆளு தாண்டி நீங்கள். போ மச்சான் வெக்கமாக வருது அப்படின்னு அவ சொல்ல. அது சரி கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே நான் இன்னும் ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துருக்கேன். இது 2 ரொமான்ஸ் பண்ணி சாவடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வந்து சாப்பாடு ரெடிச்சு 2 பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே சின்னதாக தேடுறீங்க. அவன் வெளியில் போயிருக்காமா வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து புதுசு கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி அவங்கக்கிட்ட பேசிலாம் பழக்கம் இருக்கனால பெருசாக ஒன்றும் தெரியல உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ நீங்கள் எப்பவும் போல் அவங்களோட ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சதும் அப்போ வந்துட்டு சாரா கிட்ட அவளை கொண்டு போய் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்ல உங்களை சாரா கூட்டிகிட்டு போய் வேறு சாரி தரா. அவளை கொஞ்சம் வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக அந்த மாதிரி சாரியை வந்துட்டு வியோ பண்ண தலையை அப்படியே விரிச்சுட்டு அப்படியே வந்து தலையில் பூவெல்லாம் வச்சு ஐயோ என் கண்ணே பட்டு போல் இருக்கா, என் அண்ணன் பார்த்தா அவன் அழகில் மயங்கிடுவான் அப்படிங்கிறா. கிழிச்சான் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே மயங்கிட்டாலும் அப்படிங்கிறீங்க. என் அண்ணனுக்கு ரொமான்ஸ்லாம் வரும். பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க. ஸோ பால் சம்பா கையில் கொடுத்து பார்த்து பக்குவமாக நடந்துக்கோமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடந்துக்கோ அப்படின்னு சாரா சொல்ல வாய மூடு நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. எது இவ சின்ன பொண்ணா அப்படின்னு நீங்கள் அப்படி பார்க்க சாராவும் எதையும் சொல்லிடாதடி அப்படிங்கிறா. அது சரி எனக்கு தாங்க ஒன்றும் தெரியாது உங்கள் பிள்ளைக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ அப்படியே மேலே போகிறீங்க. பட் ஜின்னும் இன்னும் வரவே இல்லை. ஸோ நீங்கள் சரி எப்போ வரட்டுங்கிற மாதிரி பால் சம்பை பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்குறீங்க. அப்படியே ஒரு ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் அந்த தமிழில் இருக்க மாதிரி ஹாட்டாக ஃபோட்டோஸ் இருக்குது. என்னையா அது ஃபோட்டோ ஆளை மண்டையும் பாரு, எப்போ பார்த்தாலும் எவ்வளோ மயக்கலானே தெரிவியா? ஒழுக்கமாக ட்ரெஸ் போட்டால் என்னவா இப்படி தான் இருப்பியா? அப்போ அவங்க மனசாச்சே அதுக்குன்னு அவன் ஸ்கூலுக்கு வர மாதிரி பால்வாடி பையன் மாதிரி காலர்லேருந்து கீழே வரைக்கும் பட்டன் போட்டு தலையை வலிச்சு சீவனா தான் ஒத்துக்குவியோ அப்படின்னு. அப்படி ஒன்றும் இருக்க சொல்லலையே. அதுக்குன்னு இப்படியா என்னையும் பாரு அழகாக பாருன்னு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருப்பாரா? அவன் ரூமில் தாண்டி வச்சுருக்கான் அப்படின்னு உங்கள் மனசாச்சு வார நீ மட்டும் போ அப்படின்னு அதை விரட்டி விட்டுட்டு அப்படியே அவரை சைட் அடிச்சுட்டு அவரை பற்றி நினச்சிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறீங்க. இந்த மனுஷனும் மாங்குன்னு வேலையை பார்க்க சுகாவோ இன்றைக்கி தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா வீட்டுக்கு போல அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னு ஆமாம்ல எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்துட்டேன் சுத்தம். என் தங்கச்சி பற்றி தெரியும்ல அந்த அங்கிரி பேடை சமாளிச்சுக்க வேண்டா. மச்சான் உனக்கு இந்த கல்யாணத்தில் மச்சான் நீ சொன்னால் எதை வேணாலும் செய்வேன் உனக்காக செஞ்சுக்கிட்டேன். ஆனால் உனக்காக மட்டும் இல்லை எனக்கும் அவளை பிடிக்கும். என்ன கொஞ்சம் வாய் தான் அதிகமாக பேசுவா, மற்றபடி நான் சமாளிச்சுக்கிறேன். ஒன்றும் ஃபீல் பண்ணாத மச்சான் உன் தங்கச்சி இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜின்னோ கிளம்பி வராரு. ஸோ வந்தது அவங்க அம்மாவோ எவ்வளோ நேரம்டா அறிவே இல்லை அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. பசிக்குது சோத்த போடுமா சும்மா அதை இதையும் பேசாமல் அப்படின்னு அந்த மனசை சாப்பிட்டுட்டு சரியா ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்ப அந்த பொண்ணு அப்படிங்க எந்த பொண்ணு அப்படிங்கிறாரு. சடனாக 2 பேர்த்தையும் தூக்கி வாங்கி போடுது எத்தே அப்படின்னு சொல்லிட்டு சாரிம்மா அது என் டென்ஷனில் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இவனுக்கு எல்லா விவரமும் தெரியுமாங்க அப்படின்னு சின்னப்பா அம்மாவோ அப்படி அவங்க அப்பாவை பார்க்க எனக்கே தெரியலையேடி இப்படி இருக்கிறான் இவன் குடும்பம் நடத்தி புள்ளக்குட்டி பெற்று நம்ம பேரம்பத்தியை பார்க்குறதெல்லாம் கஷ்டம் போல் இருக்கே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்க. ஜின்னா அதெல்லாம் காலையில் வாங்கிக்கலாம். அவர் பாட்டுக்க ரூம்குள்ளே வந்து மெதுவாக கதை வந்து பார்க்க நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்ககிட்ட நின்று பார்க்குறாரு. தூங்குறா சரி தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பால் சம்பு இருக்குது அதை எடுத்து பால் சரி குடிக்காமல் தூங்கிட்டா நாமளே குடிச்சிக்கோ அப்படின்னு முழுசாக அவரே குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவங்க பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே படுத்து அந்த மனுஷனை தூங்க ஆரம்பிச்சிடுறாரு.
நீங்கள் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே நகர்ந்து வந்து அவர் மேலே கை போட அவரோ அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் தான் கை காலை போட்டுட்ருக்க. ஏய் இந்தாம்மா டீச்சராம்மா, வாய் மட்டும் வெக்கனே பேசுவேன், மேலே கையை போட்டு படுத்துருக்க, இந்தாப்பில் எந்திரி அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் உங்களை அந்த நைட்டில் பிடிச்சி உளிக்க எழுப்ப நீங்கள் தூக்க கலத்தில் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவரை பார்த்து திடீர்னு ஒரு ஆம்பளை ரூமில் எங்களுக்கும் வந்துட்டு தூக்க கலக்கத்தில் அவர் கல்யாணம் ஆனதாலும் மறந்துட்டீங்க. எது கத்துற அப்படிங்கிறாரு. நீ ஏன் ரூமில் என்ன பண்ணுற? அதுவும் அரைக்குறையா அவர் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஏதே நான் ஓ ரூமில் இருக்கேண்ணா, நல்லா கண்ணை திறந்து பாரு, இது என்னோடய ரூமு அப்படிங்கிறாரு. நான் ஏன் ஒரு ரூமுக்குள்ள? ஐயா உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே எங்கள் அம்மா அப்பா தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள எழுப்பி கேட்டு வா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அவர் படுக்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறீங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ தாம்மா ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? அதான் நான் ஏன் வந்தேன். அதான் உங்கள் அப்பா அம்மா டப்பை கேளு. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஆடா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, சாரி அப்படிங்கிறீங்க. அப்பா ஒரு வேலை ஞாபகம் வந்துச்சா, சரி படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துக்க. படுக்கவா? வேற அப்போ நின்றுட்டே தூங்கு. ஐயோ உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அப்படின்னு ஊற்று பார்த்துட்டு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாரு. உங்களை அப்படின்ட்டு இப்படி படுத்தா எப்படி படுக்கிறதான்? வேறு எப்படி படுக்க, குறுக்க படுத்துக்கவா அப்படிங்கிறாரு. ஷூ அது இல்லை பின்ன என்னடி நைட்டில் எழுந்திரிச்சு ஏன் நீ உயிரை எடுத்துகிட்டு இருக்க, மேலே கை கால் படம் படுறி அப்படின்ட்டு அவர் படுக்க. அது எப்படி முடியும்? சாவடிக்கிறாளே. அப்போ நான் போயிருந்தா அங்கே ஒரு சோஃபா இருக்கிறாரு, படுத்துக்கோ. நான் ஏன் அதில் படுக்கணும்? பின்ன நீங்கள் வேணால் போய் படுங்க. என் வீடு என் பெட்டு, என்ன போய் அங்கே படுக்க சாரா, நான் அடிக்கல படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. முடியாது அப்படின்னா மேலே மூட்டு படுறி அப்படின்ட்டு அவர் செம்ம கடுப்பாக. அப்படியே நீங்கள் இப்படி அரைக்குறையும் பக்கத்தில் படுத்துட்டு ஏன் இப்படி உயிரை எடுக்கிறீங்க? இந்த பாருமா அப்படின்ட்டு டக்குன்னு உங்கள் கிட்டே வர ஒரு நிமிஷம் பயந்துருங்க. அவரும் ஷார்ட்ஸோட மட்டும் அப்படியே மேலெலாம் வந்துட்டு ஓப்பனில் இருக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸ்பேர் பாடியும் அவர் பார்க்க கிட்ட வந்து அப்படியே நெருங்கி நிற்கிறாரு. அவர் செஸ்ட் வரையும் தான் இருக்கீங்க நீங்கள். அவர் செஸ்ட் அப்படியே உங்கள் மூஞ்சில் வர நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சு வரே பார்க்க. அவர் உங்களை அப்படியே குனிஞ்சு பார்த்து, தூங்கும் போது சும்மா சுண்டலி மாதிரி கேன்னு கத்திட்டு இருந்தா, அப்புறம் மூடு மாதிரி ஏதாவது பண்ணிட போகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாமல் படு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு போய் படுக்க. நீங்கள் பேந்த முடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு போயா லூஸ் அப்படின்னு சொல்லி திட்டுட்டு அப்படியே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே வந்து பெட்டில் படுக்கிறீங்க. ஸோ நீங்கள் படுத்த வேகத்தில் பெட்ஷீட்டை பிடிச்சி இந்த வகை இழுக்க, அந்த மனுஷன் அந்த வகை இழுக்க, 2 பேத்துக்கு இப்போ பெட்ஷீட் சண்டை நடக்குது. ஐயோ இவளோட ரோதனையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ஷீட்டை இந்த நீயே வச்சுக்கொண்டு அந்த மனுஷன் அப்படியே படுத்து தூங்கிறாரு. நீங்களும் பெட்ஷீட்டை இழுத்து பொத்திக்கிட்டு சொல்ல அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படியே வந்துட்டு பெட்ஷீட்குள்ள வந்துட்டு, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஏதாவது பண்ணோன்னு பார்த்தா அசமஞ்சம் அப்படின்னு திட்டிக்கிட்டே நீங்கள் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நீங்கள் எழுந்து பார்க்க இவரை காணோம். எங்கே போனார்? ஒரு வேளை பாத்ரூம் போயிருப்பார் போல் அப்படின்னு நினச்சிட்டு சார் அவர் வேறு வெளியே வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜன்னல் சைடு அப்படின்னு நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க. பாத்ரூம் கதவு திறக்கிற சவுண்ட் கிட்ட டப்புன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவரும் டவலை கட்டிக்கிட்டு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு வராரு, வைப் பண்ணிக்கிட்டு. என்ன வேணான்னால கட்டணும், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஈச்சி அப்படின்னு கண்ணை பிடிக்கிட்டு திரும்பி நின்று கத்த. இவ ஒருத்தி கேன்னு கத்திட்டு ஆல்ரெடி இவ இருக்கிறதே நான் மறந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் என்ன அப்படிங்கிறாரு. இது என்ன கோலம்? ஹலோ உனக்கு ஒவ்வொரு வாட்டி சொல்ல முடியாது, ரூமில் கூட இப்படி இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது? குளிச்சுட்டு வேறு என்ன பண்ணேன்? எனக்கெல்லாம் அதுக்குள்ளே போயெல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன், நான் எப்போவும் வெளியில் வந்தால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன். அப்புறம் இப்படிலாம் இனி அடிக்கடி பார்ப்பேன், சும்மா கத்தாத புரிஞ்சதா பெட் அப்படிங்கிறாரு. ஆளையும் மண்டையும் பாரு, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் எப்படி பொண்ணுக்கிட்ட நடந்துக்கணும்னு தெரியாதா? ஏம்மா டீச்சரம்மா காலையிலே கிளாஸ் எடுத்து கொளுத்து இருக்காது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்க பே அப்படின்ட்டு அவர் போயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளே போய்ட்டு ஐயோ அப்படின்னு கத்துறீங்க ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்ட்டு அவரும் காதிலே வாங்கிக்காமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க. அறிவுங்கிறதே இல்லை, ஏன் ப்ரெஷ் எடுத்து ப்ரெஸ் பண்ணியிருக்க, முண்டோ கண்ணு தெரியாது இதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே. ஆனாலும் ப்ரெஷ் பண்ணியிருக்கார். வெளியில் தான் சும்மா திட்ட சீன்லாம், உள்ளுக்குள்ளே வந்து குளுன்னு இருக்கு. அப்படியே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு அவரோட சோப்பு ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் குளிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவரோட ஸ்மெல்லே வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே குளிச்சுட்டு வெளியில் எட்டி பார்க்குறீங்க, அந்த மனுஷனை காணோம். நீங்கள் மெதுவாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க. கீழே போனவரோ அப்படியே மேலே அவர் கார்க்கி எடுக்கிறதுக்கு வராரு. ஸோ அப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட் போட்டுட்ருக்க. அந்த மனுஷன் பாட்டுக்கு டமான்னு கதை தந்துட்டு வரும். அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவரோ அது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து கீ எடுக்க. ஐயோ அறிவு இருக்கா, பொண்ணை துணி மாற்றிட்டு இருக்கா, கதவை பப்பரை பேண்ட் திறந்து போட்டு வந்திருக்கா. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போய் போவார்னு பார்த்தா கதவை திருப்பி லாக் பண்ணிட்டு வந்து ஒரு உள்ளே என்னமோ குடஞ்சிட்டு இருக்காரு. ஐயோ ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன்,
நான் தான் பார்க்கல, நான் ஒரு ஃபைல் தேடிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பாரு, நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எதுவும் பார்க்க மாட்டியா அப்படின்னு பிடிச்சி திருப்புறீங்க. அவரும் அப்படியே உங்கள் மேலே அப்படியே மோதி என்ன அப்படி நீங்கள் அப்படியே அது வார்த்தையே வரல. அந்த மனுஷன் கிட்ட வருவோம், நீங்கள் கேட் கத்திக்கிட்டு இருந்த அவரோ திருப்பின வேகத்தில் வந்து கிட்ட நின்று என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் சைலண்ட் ஆகிருங்க. அது வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்த அந்த தண்ணியெலாம் இருக்கும்ல, ஸோ முடியிலேருந்து அப்படியே இறங்கி அப்படியே அது இன்ஸ்கர்ட்குள்ளே அப்படியே போகுது. அப்படியே அந்த மனுஷன் அதை பார்க்குறாரு. அப்படியே அந்த வயிற்றுல டப்புன்னு அவரை மாதிரி மரத்தை கையை வைக்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் அப்படின்னு அப்படியே அவரையே பார்க்க அவர் என்ன நினச்சாரோ அப்படியே குனிஞ்சு அவரோட நாக்கால் அந்த இடத்த அப்படியே லிக் பண்ண அப்படின்ட்டு அவரை அப்படியே ஒரு தலையை பிடிச்சி உங்கள் வயத்தோட அழுத்திக்கிறீங்க. அப்புறம் அந்த இடத்துல டீப்பாக ஒரு அப்படின்னு கிஸ் பண்ண அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட லிப்ஸ் அப்படியே ஊறிக்கிட்டே மேலே வருது, உங்களோட ப்ளவுஸ் கிட்டே இருக்கு. ஸோ அந்த இடத்துல அப்படியே அவர் ஈரம் பண்ண உங்களுக்கும் கண்ணெல்லாம் நட்டுக்குது. அப்படியே நீங்கள் எக்கி நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே செவுத்த பின்னாடி சாஞ்சு கை கால்லாம் அந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரி முடியெலாம் நட்டுக்கும்ல அந்த மாதிரி இருக்குது, கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே அவர் லிப்ஸால் ஒரு இடமா கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்து வளைவில் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு அழுத்தமாக அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி உங்கள் லிப்புக்கிட்ட வரும்போது வெளியிலேருந்து சாராவோட சவுண்ட், ஹீரா கிளம்பிட்டியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சாரீ கட்டுறதுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டுட்டு வரா. ஸோ நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு அவ்வளோவா கட்ட வராது, அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுக்காகவே உங்களுக்காக ஹெல்ப் பண்ண வர நீங்கள் அவரை பிடிச்சி டப்புன்னு தள்ளிவிட அந்த மனுஷனும் அப்போ தான் ஓ மை காட் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து ஃபைல் எடுத்துகிட்டு கடை திரும்பி கூட பார்க்காம வெளியே ஓடிடுறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்தில் அப்படியே தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவர் எப்படி விட்டு போனாரோ அப்படியே. ஸோ அப்போ சாரா கதவை தந்துட்டு உள்ள வந்து என்னடி இப்படி நிற்கிற செவுத்தில் பள்ளி ஓட்டின மாதிரி, அது அது சாரீ கட்ட தான் உன்னை கூப்பிடலாம் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்ட அப்படிங்கிறீங்க. சரிவா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சாரீ ஒரு வழியாக வியர் பண்ணிடுறீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து கீழே வர சின்னவங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே உங்களுக்கு அவர் பார்க்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க அம்மா ஜென் நீ கூட்டிகிட்டு போயிருப்பா ஹீராவை, சாரா நீ உன்னோட ஸ்கூட்டியில் போயிடுவீல அப்படிங்கிறாங்க. போயிடுவோம்மா அப்படிங்க. சின்ன அது அப்படின்ட்டு காரில் தான்மா போகிறேன், நான் சாராவையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போகிறேன், நீ இப்போ கூட்டிகிட்டு போயிடுவா, வரும்போது நாங்கள் தனியாக தானே வரணும், நான் ஸ்கூட்டியில் வந்துடுறேன் அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்துட்டு போகலாமா அப்படின்னு உங்களை பார்க்குறான். போகலாம் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகவே இருக்குது. ஸோ வந்துட்டு 2 பேரும் அப்படியே கிளம்பி போகிறீங்க. அப்போ ஜின்னு வந்துட்டு ட்ராவல் டைமில் வாயே திறக்கல, நீங்களும் அவரை பற்றி எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே ஸ்கூலில் வந்து இறக்கி விடும்போது டக்குன்னு இறங்கும் போது உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை அப்படியே பார்க்குறீங்க. அது அது காலையில் நடந்ததுக்கு சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அவர் கையை உதறிட்டு அப்படியே உள்ள பார்க்க, ஐயோ ஜின்னு என்னடா பண்ணி வச்சுருக்க, அந்த பிள்ளை என்ன நினச்சிச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. சாரி ஆளே மண்டையும் பாரு, பொண்டாட்டி தானே என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரில இவரெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே நீங்கள் போகிறீங்க. யாராவோ என்னடி காலையிலே டென்ஷனாக இருக்க, அண்ணா உனக்கு மறுபடியும் முட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்குறா. பின்ன அண்ணா அவனால் குடும்பம் நடத்த முடியுமா, சடனாக இம்சை அடி நீங்கள் திட்டுறீங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ வந்து ஜின்னு கால் பண்ணி அண்ணா உனக்கு அறிவே இல்லை, ஏன்னா அவளை வம்பிழுத்துட்டே இருப்பியா, என்ன பண்ண, ஒரே மோட் அவுட்டில் சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல சாரா வந்துட்டு நீங்கள் திட்டினதை வச்சு அவள் வந்து ஏதோ சண்டை வம்பிழுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேச இங்கே ஜின்னுக்கும் வந்துட்டு நம்ம இப்படி பண்ண வந்து அவள் அப்படி இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் நினச்சிக்கிறாரு. நீங்களும் அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா கடுப்பாகி கத்துறீங்க. ஸோ அது புரியல. இப்படியே தான் வந்துட்டு கொஞ்ச நாள் போகுது. அவர் ஏதாவது ஒன்று பண்ணால் உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் வந்துட்டு அவரை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அந்த மனுஷன் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாமல் அவரும் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணால் அதுக்கு ஏடாக்கூடமாக எதாவது ஒன்று பண்ணி வைக்கிறத வேலையாக வச்சுட்டுக்க உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இவரெல்லாம் எந்த இதில் சேர்க்குறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நீங்களாகவே வந்துட்டு அவர் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலும் அந்த மனுஷன் அதை கண்டுக்காமல் ஐயோ நம்ம இருக்கிறது தெரியாமல் பண்ணுறாளோ அப்படின்ட்டு டீச்சரம்மா நான் உள்ளதாக இருக்கேன் இரு வெளில போய்க்கிறேன் அப்புறம் துணி மாற்று, ஆமாம் எனக்கு கண்ணு தெரியாது பாரு லூசு பாயில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்க அந்த மனுஷன் வெளியில் ஓடிடுற ஷோ அப்படின்னு இருக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு சமைச்சிட்ருப்பாரு. அப்போ நீங்கள் வாண்டடாக போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மேலே அப்படியே வந்துட்டு அவர் மேலே உரசுற மாதிரி நின்று நீங்கள் உத்து பார்த்துட்டு நின்னாலும் அவரோ அது அப்படின்னு திரும்பி அப்படியே உங்களை பார்த்துட்டு நீயா அப்படிங்கிற மாதிரி திரும்பி நின்றுட்டு அது ஒன்றும் இல்லை சமைச்சிக்கிட்டு இருக்கேன், சமைச்சு முடிச்சு சொல்கிறேன் அங்கே போய் உட்கார் அப்படின்னு ரொம்ப தான் என்ன ஒட்டினா ஒட்டிக்குமா ஆளையும் மண்டையும் பாரு அப்படின்னு திட்டிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ஐயோ இவ கிட்ட வந்தாலும் எதோ பண்ணுதே, அதை நம்ம ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் அதுக்கு வேறு காண்டாகி கத்துவா வேணாப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. உங்களுக்கோ
கெட்ட போனால் என்ன பண்ணுதான் இவரை ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே படுக்கிறது. எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆசையாக கேட்குறீங்க, அத்தம்மா நம்ம நாளைக்கு சண்டே தானே, அதனால் இன்றைக்கி மொட்டை மாடியில் உட்காந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு அப்படியே அங்கே படுத்துக்கலாமா, நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உன் புருஷன்ட்ட கேளு, அவரெல்லாம் ஓகே தான் சொல்வார். சரிம்மா, மாமா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்ததும் அவர்கிட்டையும் பேச, அவரும் வந்துட்டு இது கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்க. சாராவும் ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரத்துக்கு முன்னாடி மேலே வந்துட்டு எல்லாத்துக்கும் பாயெல்லாம் போட்டு படுக்கிறதுக்கு ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் வந்துட்டு டேபிள் சேர்லாம் போட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே. நீங்கள் வந்துட்டு சாப்பாடை மேலே எடுத்துகிட்டு போய் சாரா கிட்டே கொடுத்து, சாரா அங்கேருந்து கொண்டு போய் மேலே வச்சுட்ருக்கா. ஸோ வந்துட்டு நீங்கள் கடைசியாக வந்துட்டு சாப்பாடை கேரியரில் போட்டுருக்கும் போது அப்போ தான் ஜின்னு வர்றாரு. அவரும் வந்துட்டு என்ன இவன் சோத்தை மூட்டை கட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து, என்ன எங்கேயும் டூர் போறியா அப்படின்னு கேட்குறாரு. எதை அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. இல்லை சாப்பாடா மூட்டை கட்டிகிட்டு இருக்கியா அதான் அப்படின்னு மறைச்சிட்டு நீங்கள் பதில் சொல்லாமல் எடுத்துகிட்டு மேலே போக, நான் பாட்டு கேட்டுட்ருக்கேன், அவள் பாட்டுக்கு போகிறா அப்படின்ட்டு பின்னாடியே, இந்தாம்மா ஒன்னதான் டீச்சரம்மா பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டுகிட்டு வர்றாரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை சாப்பாடு தூக்கிட்டு எங்கேயோ போறியே. மொட்டை மாடி ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டா பிடிங்க யாரும் சாப்பிட்ருவாங்களா? அப்போல்லாம் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்களே அப்படின்ட்டு இருக்காரு. ஐயே அப்படின்ட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே வாங்க. நான் இதுக்கு வரணும்? எல்லோரும் இன்றைக்கி மேலே தான் சாப்பிட போகிறோம். திடீர்னு என்ன அப்படிங்கிறாரு. என்ன கேள்விலாம் கேட்டு பதில் சொன்னால் தான் வருவீங்களா அப்படின்னு நீங்கள் எரிஞ்சு விழுக. அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட மோதி, அதாவது 2 பேரும் பேசிகிட்டே படியில் இருப்பீங்க. ஸோ செவத்தில் அவர் அப்படியே நிற்க வச்சு நீங்கள் அவங்க அவர் செஸ்ட்டில் உரசுற மாதிரி கிட்ட நின்று கீழே விட்டுட்டே இருப்பீங்களா அப்படின்னு அப்படியே முறைச்சி பார்க்க, அந்த மனுஷனுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் தாண்டி 2 பேரோட உடம்பு உரசிக்கிட்டு இருக்க அங்கே ஸ்பார்க் ஆயிடுச்சு. அவருக்கும் ஏதோ வேலை பார்க்குதே அப்படின்ட்டு இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடிடுறாரு. அப்படி நீங்கள் சிரிச்சுட்டு திரும்ப, சாரா என்னடி ரொமான்ஸா? உங்கள் அண்ணன் ரொமான்ஸ் பண்ணிட்டாலும் அப்படின்ட்டு இதை கொண்டு போய் வை அப்படின்னு அவன் மண்டையிலே ஒரு தட்டை போடுறீங்க. என்னடி பார்த்துட்டே நடிக்கிறியா, இவ வேறு உலகம் புரியாமல் பேசுவா அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ சின்ன வந்துட்டு ஒரு வழியாக குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே வராரு. என்ன டாடி மேலே இன்னைக்கு யாரோட ஐடியா இது அப்படின்னு கேட்டுகிட்டே வந்து உட்கார. எல்லாம் பண்ணோட ஐடியா தான்ப்பா, அவளுக்கு அவங்க வீட்டில் இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கமா அதான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்றீங்க, ஜாலியாக பேச. ஜின்னு ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று சொல்ல, நாங்கள் ஒரே கலகலப்பாக தான் இருக்குது. ஸோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. இதென்னா படுக்கையெல்லாம் இங்கே போட்டிருக்கு, யாருக்கு, யாரும் விருந்தாளி வராங்களா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு தாண்டா, சாப்பிட்டு இங்கே படுத்துக்கலாம்னு சொன்னிச்சு மருமக்கு பொண்ணு, அதான் அடிக்கிறாரு. இவளோட படுக்கணுமா அப்படின்ட்டு அந்த மனுஷனும் ரூம்குள்ளே நடக்க சண்டையை யோசிச்சு பார்க்குறாரு. பெட்ஷீட் தலகாணிக்கு நைட்டெல்லாம் அந்த அடி அடிச்சுக்குவோம், இங்கேயா வேணாமே அவங்க ரூமில் அப்படிங்க. ஏன் இங்கே படுத்தா அவங்களுக்கு என்னம்மா அப்படிங்கிறீங்க. அது அப்படின்னு சொல்ல, பாருங்க அத்தை இப்படி தான், நான் எது சொன்னாலும் ஏதாவது விதண்டாவாதம் பேசுகிறதே இவருக்கு வேலையாக போச்சு. நான் ஒன்று தான் ஆசைப்பட்டேன், வேணாம் கீழே படுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு சென்டிமெண்ட் சீனை போட, ஏன்டா மருமகளை அழுக வைக்கிற அப்படின்ட்டு அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் பிடிச்சிட்டு சின்ன காய்ச்சி முடிச்சிருக்கத்த. இப்போ நான் என்னடா சொல்லிட்டேன், என்னடா ஆளாளுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க, என் குடும்பத்தையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டாளே அப்படின்ட்டு அவனும், நான் ஒன்றும் சொல்ல, படுத்துக்கலாமே படுத்துக்கலாம், அப்புறம் ஆகிற சேதாரத்துக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் சேதாரம் பண்ணிட்டாலும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டா முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு சின்ன வாக் பண்ணிடுறீங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து படுக்க, அவங்க அப்பா பக்கத்தில் அம்மா பக்கத்தில் சாரா பக்கத்தில் நீங்கள், உங்களுக்கு பக்கத்தில் ஜின்னு, அப்படி தான் வந்துட்டு போட்டிருக்கீங்க தலைகாணி பாயலாம். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு படுக்க, ஜின்னும் வந்துட்டு மீண்டும் மீண்டும் வாங்குற மாதிரி, இதென்னா நம்ம 2 பேத்துக்கு ஒரே பாயா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் படுக்க மாட்டிங்களோ? அது இல்லை டீச்சரம்மா, நீ ஒரு இதை பெருசு இடம் போதுமா அப்படின்ட்டு, சாரா எதுக்கும் 2 தலானி எக்ஸ்ட்ரா குறுக்க வச்சுக்கோ, ஏன்னா நடுராத்திரியில் ஒரு புல்டோசர் வந்து மேலே ஏறும். எது அப்படின்னு நீங்கள் நெஞ்சிலே ஒரு குத்து விட, ஓயோம்மா அப்படின்ட்டு வரும். அது ஒன்றும் இல்லை சாரா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பக்கம் வேறு போகிறதுக்கு இடமே இல்லையே, எங்கடா நான் ஓடுவேன் அப்படின்ட்டு அவர் மனசை முழிச்சிட்டு தேடிருக்க. என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இந்த பக்கத்தில் போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தேன். நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க, கொஞ்ச நேரத்தில் நீ தான் உருள ஆரம்பிச்சிருவியே அப்படின்ட்டு அவரோ, சரி வேறு வழி அப்படின்னு படுத்துறாரு. தலைகாணி ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர், இதெல்லாம் ஒரு தலைவாணி, எனக்கு இன்னொரு தலைவாணி வேணும் அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணேன், நீங்கள் தானே சாரா கிட்ட புல்டோசர் ஒரு 2 தலைவாணி வேண்டிங்க, அங்கே பாருங்கள் அவள் எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறீங்க. அது சரி அப்படின்ட்டு அந்த மனுஷனும், இப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. தலைகாலில் நீங்கள் படுத்துக்கோங்க அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிற உனக்கு வேணாமா, நல்ல மனசு டீச்சரம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க, அடுத்த நிமிஷம் அவர் படுத்ததும் அவர் கையை பிடிச்சி இழுத்த, நீங்கள் அதில் படுக்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்க்க, பெட்ஷீட் அப்படியே இழுத்து 2 பேத்துக்கும் போத்தி வைக்கிறீங்க. அவரோ பெட்ஷீட்குள்ளே வந்து என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு.
என்ன பண்ணுற? கையில் படுத்துருக்கேன் பார்த்ததில்ல. ஏய் இது ஒன்றும் தலகாணியில் என் கையுமா? அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. தெரியும்ட்டு படுத்துருக்கா, கை வலிக்குதுடி அப்படிங்கிறாரு. வலிச்சா வலிக்கட்டும். ஹேய் அப்படின்ட்டு உங்களை அப்படியே திருப்பி இப்போ ஒரு உங்கள் மூஞ்சிக்கிட்ட அப்படி மேலே நீங்கள் அப்படியே என்ன இது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் அப்படியே திரும்பிக்கிறாரு. நீங்கள் விடாமல் அவரோட காலை வச்சு உரசுறது, அவங்க ட்ரெஸ்ஸை லைட்டாக மேலே ஏற்றி முட்டி வரி கிடக்கு. அந்த மனுஷனும் பெட்ஷீட்குள்ளே பார்க்கும்போதெல்லாம் ஐயோ படுத்துறாளே அப்படின்ட்டுருக்கு. கையை வேற உருவ முடியல, அவருக்கு திரும்பவும் முடியல, ஒரே சங்கடமாக இருக்கு. நீங்கள் நகர்ந்து அவர் மேலேயே ஏறி படுக்கிற மாதிரி படுக்க. ஐயோ டீச்சரம்மா முடியலடி, ஏன்டி இப்படி படுத்துற, அப்புறம் ஏதாவது எசக்க பசக்காக பண்ணிடுவேன். அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிட்டாலும் எதை ஏன்டி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எதுவும் பண்ண மாட்டேங்கன்னு தெரியுது. அடுத்த நிமிஷம் அப்படியே பெட்ஷீட்குள்ளே வந்தவரோ யாரை பார்த்து உள்ளே வந்திருக்க தெரிஞ்சது என்னமோ. நீங்கள் நல்லா கீழே இறக்கி நல்லா உங்களோட செஸ்ட்டு அதை பார்த்ததுமே அவ்வளோதான். மனுஷனுக்கு என்னென்னமோ பண்ணுது. அப்படியே கொஞ்சம் கீழே போனால் கண்ணு அப்படியே நீங்கள் தொட வரைக்கும் உங்கள் நைட்டு மேலே ஏறி கிடக்க. நீங்கள் கண்ணை மூடி தூங்குற மாதிரி படுத்திருக்க. அவரால் அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல. எடுத்துறாளே முடியலையே அப்படின்ட்டு பாஞ்சிரடா சின்னு அப்படின்ட்டு ஓன் பொண்டாட்டி தானே எவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு அப்படியே மெதுவாக அங்கே செஸ்ஸில் அப்படியே மூஞ்சி வச்சு இப்போது ஜிப்பை மெதுவாக அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த இடத்த பார்க்குறாரு. ஐயோ அப்படின்ட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களால் ரூம்குள்ளே கூட அந்த மனுஷன் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டார். என்ன பண்ணாலும் அவர் எங்கேயாவது ஓடிடுவார். ஸோ இங்கே எல்லாம் இருக்க நல்லதுனால எந்திரிச்சு போகல. இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கவும் அந்த மனுஷனுக்கும் அப்படியே வந்துட்டு என்னென்னமோ பண்ணுது. ஸோ அப்புறம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜிப்பை ரிமூவ் பண்ணிட்டுருக்க. நீங்கள் டக்குன்னு அப்படியே திரும்பி படுக்க அப்படின்னு ஏதோ குழந்தைகிட்டேருந்து டாய் விளாண்டுட்டு இருக்கும்போது பிடுங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுது மனுஷனுக்கு. அப்படியே மூளை கலப்பிட்டு திரும்பி படுக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்னும் நெருங்கி படுத்து அப்படியே பின் பக்கம் இப்போ நைட்டே மேலே தூக்கி அப்படியே கையை மெதுவாக உங்கள் மேலே வச்சு அழுத்த. உங்களுக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் நீங்கள் அப்படியே திரும்பி இந்த பக்கம் திரும்ப இவ்வளோ அப்படின்ட்டு இருக்க அவருக்கு. ஸோ நீங்களோ அவர் இங்கே கை வச்சா அங்கிட்டு கை வச்சா இங்கிட்டு அவரை போட்டு ஒரு வழியாக படுத்து எடுக்க அந்த மனுஷன் இதுக்கு மேலே தாங்காது அப்படின்ட்டு மெதுவாக பெட்ஷீட்டை விலக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பார்க்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்க தெரியுது. அடுத்த நிமிஷம் அப்படியே உங்களை கையில் தூக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. நீ படுத்தின பாடுக்கு இதுக்கு மேலே தாங்காது கீழே பாரு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்ரூம் ஓடிடுறாரு. ஸோ போன வரும் பெட்டில் அப்படியே போட்டு என்னடி டீச்சரம்மா கொஞ்சம் விட்டால் ஓவராக பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே பாயா அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்கலான்னு தான். ஓ அப்போ எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்க. நாங்கள் தயாராகி ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு தான் என் அண்ணன் சொன்னனால தான் என்ன கட்டிக்கிட்டீங்க, அதனால் எதுவும் இல்லை. எது அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. ஆமாம் என் அண்ணன் சொன்னச்சுன்னு கட்டிக்கிட்டீங்க. அப்போது என்கிட்ட குடும்பம் நடத்தக்கூட என் அண்ணன் சொன்னால் தான் நடத்துவீங்க. அவினா சுகா அப்படின்னு சொல்லி முடிக்கலை. உங்கள் லிப்ஸ் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்க. அவரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணி முன்னாடி சொன்னேன் யாரும் சொல்லி குடும்பம் நடத்தணும் அவசியம் இல்லை. எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் உனக்கும் என்னை பிடிக்குமான்னு தெரில. எனக்கும் ஏஜ் கேப் வேறு. அது மட்டும் இல்லை, உனக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்காது. அப்புறம் என்ன பண்ணுறது? நீயா இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அது வரைக்கும் அமைதியாக இருக்கலாம்னு நினச்சேன். அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஓவராக போயிட்டேன். அதுக்கே மூஞ்சை தூக்கி வச்சுட்டு தெரிஞ்சேன். நான் அதுக்கு தான் மூஞ்சை தூக்கி வச்சுருந்தேன்னு உனக்கு தெரியுமா? பின்ன இல்லையா? நடி சொல்கிற, நான் நன்னாடி சொல்கிறேன். உனக்கு மட்டும் தான் என்ன பிடிக்குமா? எனக்கும் தான் உன்னை பிடிக்கும். நீ எப்போ பார்த்தாலும் தொங்குச்சுன்னு வெறுப்பேற்றுவேன். அதுதான் உன்னை பார்த்தாலே கடுப்பாகும். மற்றபடி என்னை மட்டும் விட்டுட்டு இருக்கிற எல்லா பொண்ணையும் சீட்டடிப்பேன் அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாடா லூஸு, உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். உன்னை நான் அப்போலேருந்து லவ் பண்ணுறேன். ஆனால் நீ என்னை ஒரு தங்கச்சி மாதிரி தான் பார்ப்பேன். அதுதான் இரிட்டேட் ஆகும். அதுதான் எனக்கு கோவம். அன்னைக்கு கூட கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உன் தங்கச்சி வந்தா என்ன, கதவை லாக் பண்ணிட்டு தானே இருந்தோம். கிஸ் பண்ணியிருக்கலாம்ல, நீயே என்னை விட்டுட்டு ஒன்று அந்த கோவம் தான். ஓ அப்படின்னு இப்போ காரில் கை பிடிக்கும்போது அதுக்கு போய் சாரி கேட்குற. நான் யார்? உனக்கு பொண்டாட்டி தானே. அப்போது உனக்கு எந்த உரிமையும் இல்லையா? அப்போது நீ அண்ணன் சொன்னிச்சுன்னு மட்டும் தான் கட்டிக்கிட்டியா? இப்போ என்னை பிடிச்சிக்கணும்னு சொன்னதா பொய்யா அப்படின்னு கேட்க. அதெல்லாம் இல்லை, நீ சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படின்னு மட்டும் தாண்டி அப்போல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தப்பாலாத நினைக்கல. ஆனால் உன்னை பிடிக்கும். நீ க்யூட்டாக எப்போ பார்த்தாலும் வம்பு எடுத்துகிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னமோ உன்னை அப்படி பார்த்ததும் அப்படி விழுந்துட்டேன். அப்போலேருந்து உன்னை எப்படா மனசாக எடுத்துக்கோன்னு தான் இருந்துச்சு. ஆனால் உன்னோட உரிமை இல்லாமல் அதை பண்ணக்கூடாதுல்ல, அதான் இதுக்கு மேலேயும் இந்த மங்குனி அமைச்சிருக்கு கிளாஸ் எடுக்க என்னால் முடியாது. யாரை பார்த்துட்டு மங்குனின்னா இப்போ பாரு ஐயோட பர்ஃபார்மன்ஸை
பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப எங்கே பார்க்கல நாங்கள் திரும்புகிறேன் எங்கே பாடுறீங்க வேணாம் நான் இன்றைக்கி மாடியில் படுக்கிறேன்னு சொன்னேன் இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க நான் போகிறப்ப ஆடினீங்க நான் இசா அவரை கிளப்பி விட்டு எழுந்து போக அடிங்க டீச்சரம்மா என்ன வாடி அப்படின்னு பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளலாம் வரும் அப்படியே இதுக்கு மேலே தாங்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட்டே பிடிச்சி இழுத்து அவரே கழட்டி போட என்ன பண்ணுறீங்க எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் இப்போ எதுவும் தேட நான் தேடுறேன் அப்படின்னு பெட்ஷீட்டு அதெல்லாம் மேலெல்லாம் கிடக்கு எத்தி பொத்தி நீ மறைக்க முடியாது அப்படின்ட்டு உங்கள் கையை ரெண்டையும் அப்படியே மேலே பிடிச்சிக்க உங்களுக்கோ ஐயோ வேணாம் ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ண அவரோ சும்மா ஒருத்தவனை நீ தான் டியூஸ் பேத்தி விட்ட அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ஓரடமா அப்படி கிஸ் பண்ண உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அவரோட ட்ரெஸ்ஸாக போகுது ஸோ என்ன செய்யும் ஃபுல்லாக கழட்டிட்டாரு அவரோட ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு அப்படியே உங்கள் மேலே பாய நீங்களோ அப்படியே ஆனந்த அவஸ்தையில் ஜின் ஜின் அப்படின்னு மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அந்த ரூம் ஃபுல்லாக மோன் சவுண்டாக தான் இருக்குது ஜின்னும் அப்படியே ஏன் ஆங்க்ரி பேட்ரி அப்படின்னு அப்பப்போ அவங்க கண்ணம் அவங்க நெத்தின்னு அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு நீங்களும் ஜின் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டில் அப்படியே பைட் பண்ண ஆங்க்ரி பேட் மெதுவாக கட்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் காதில் கிஸ்பாக பேசிட்டு அப்படியே உங்கள் தலையை பிடிச்சிட்டு வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு அப்படிங்கிறீங்க ஸோ அப்படியே லவ் மேக்கிங் நடக்குது ரெண்டு பேத்துக்குள்ளே அன்னையிலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டையெல்லாம் முடியவே இல்லை பிகாஸ் வந்து சாப்பிட உட்காந்தாலும் அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டாருன்னா நீங்கள் வேணுக்கிறேன் அத்தை இங்கே பாருங்கள் என் கையை பிடிச்சா நான் எப்படி சாப்பிட்றதான் அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி மாட்டி விட அவங்களோ ஏன்டா அந்த பிள்ளையை சாப்பிட விடு அப்படின்ட்டு அவங்க ஒன்றும் புரியாமல் ரொமான்ஸ்னு புரியாமல் அவங்க திட்டிட்டு போக அவரும் அவங்கள முறைக்கா நீங்களும் அப்படின்னு சிரிக்கோ இருட்டி மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரோ நீங்கள் கிச்சனில் தனியாக இருக்கும்போது அப்படியே வந்து அவங்கள பிடிச்சி அப்படியே பைட் பண்ணுறது ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓடிடுறது நீங்களோ ஐயோ உங்களா அப்படின்னு அடிக்க துரத்துறது இப்படி ஜாலியாக உங்களோட டேஸ் போயிட்டுருக்கு ஸ்கூலில் இருக்கும்போது சின்ன வந்துட்டு என்ன நீங்கள் பிக்கப் பண்ணிக்கங்கன்னு கூப்பிட்ருக்கீங்க ஸோ அவரை வர நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒர்க்காக வெயிட் பண்ணி நிற்க அந்த மனுஷன் அப்படியே ஸ்டைலாக கார்லேருந்து இறங்கி வரதை பார்த்துட்டு அங்கெல்லாம் டீச்சர்ஸ்லாம் ஆன்னு வாய்ப்படுத்திட்டு அதுலேயும் ஒரு டீச்சர்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட ஹாய் யாரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வாலண்டியாக கேட்க அது அப்படின்னு அவர் எதுவும் சொல்ல வரதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு கையை கட்டிட்டு வந்து அவர் முன்னாடி நிற்கிறீங்க அவரும் இவங்கள தான் ஓ ஹீரா மேடமையா சரி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படியே ஒரு முறைச்சிட்டுருக்க ஆங்க்ரி பேட் என்ன சொல்லிட்டு முறைச்சிட்ருக்க அந்த டீச்சர் தான் உன்னை பார்த்து ஃப்ளட் பண்ணுறாளே போ அவள் தான் உனக்கு செட் ஆவா என்னால் விட்டு அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக போக ஆங்க்ரி பேட் எனக்கு நீ போதும் அப்படியே உங்களை காரோட சாய்ச்சி வச்சு அவங்கள அப்படியே பிடிக்க விடுங்க அப்படியே அந்த பொம்பளையை பார்த்துட்டு ஈன்னு இடிச்சிங்களா போங்க அவள் தான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாள் அடிங்க ஏற்கனவே எனக்கு ஒருத்தி ஆங்க்ரி பேட் இருக்கா என் கூட சண்டை போட அவள் போதும் புதுசாலாம் ஆள் தேவையில்லை இந்த ஆங்க்ரி பேட் கூட சண்டை போட்டுட்டு என் காலத்தை ஒட்டிடுவேன் எதுக்கடி வர சொன்னேன் அப்படிங்கிறாரு ஏன் சொன்னால் தான் வருவீங்களோ அப்போல்லாம் இல்லடி பேபி நீ கூப்பிட்டா உடனே வந்துடுவேன் என்னென்ன ஒரு க்யூரியாசிட்டி அதுதான் இத்தனை நாள் என்னை கூப்பிட்டது இல்லையே அதுதான் சாரா வருவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் எதுக்குடி என்னாச்சு அப்படின்னு அப்படியே துடிச்சு போய் பார்க்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னால் கேட்போங்க அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்க அவரும் ஏதோ உடம்பு சலப்பில் இருக்குன்னு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஸோ அவங்க செக்கப் கூட்டிகிட்டு போங்க அங்கே வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எஸ் யூஆர் ப்ரெக்னென்ட் 3 மாதம் அப்படின்னு சொல்ல சின்னுக்கும் சந்தோஷத்தாக்கல அப்படின்னு பார்க்குறாரு அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படிங்கிறீங்க அவருக்கும் சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன வீட்டிலலாம் சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சுகாவுக்கும் சாராவுக்கும் கூட கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது ஸோ வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை இப்போ வச்சுட்டு மேரேஜை வந்துட்டு அவங்களுக்கு பிரசவம் முடிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் 2 பேத்துக்கு ரெடி ஆகிருக்கா ஜின்னும் இப்போ இப்போ இல்லை இத்தனை நாள் கூடவே சுற்றிட்டு தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சுகாவை பார்த்துட்டு திரிஞ்சிட்ருக்காரு ஸோ சுகாவை வந்துட்டு ஜின்ன ஏன்டா என்ன முறைச்சிட்டே சுற்றிட்டா அப்படின்னா பேசாதப்படா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை என் தங்கச்சி லவ் பண்ணிட்ட நீ அப்படிங்க இப்போ உனக்கு நான் லவ் பண்ணதை சொல்லலைன்னு பிரச்சனையா இல்லை உன் தங்கச்சி லவ் பண்ணான்னு பிரச்சனையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்டா சொல்லலை அப்படிங்கிறாரு அதான் இப்போ சொல்லிட்டேனே மச்சான் அப்படின்னு சரி போச்சு போ நான் இருந்தாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ அது எப்பட்றா எனக்காக நான் இதை வேணாலும் செய்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ அப்படியே வந்துட்டு ஜின்னை ஹேக் பண்ணிக்க என்னால் என் ஃப்ரெண்டு மச்சான் அப்படிங்கிறாரு ஸோ இதெல்லாம் நீங்களும் சாராவும் நின்று பார்க்குறீங்க உங்களுக்கு அடேங்கப்பா நம்மளை மிஞ்சிருவானுங்க போல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேர்த்தோடது ஸோ சுகாவும் வந்துட்டு மச்சான் உனக்கு எதுவும் ஃபீல்லாம் இல்லை நான் அப்படி சொல்லாமல் தங்கச்சேன்
உன்னை விட ஒரு மாப்பிள்ளை கிடப்பானா என்ன தங்கச்சிக்கு அவள் கொடுத்து வச்சவடா, எனக்கு நீ என்கிட்ட சொல்லலைன்னு தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் செய்கிறாரு. ஸோ ஓடி ஆடி எல்லாம் செய்ய நீங்கள் தான் வந்துட்டு இப்போ வயிறு கொஞ்சம் தள்ளிடுறாரு. ஜின்னும் பார்த்துடி எதுவும் நீ பண்ணாத நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் சுகா ஒரு பக்கம் பார்த்துமா அப்படின்ட்டு எல்லாருமே குடும்பமாக அவங்கள தாங்குறாங்க. ஸோ வயிறும் அவங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது. வளகாப்பு நடக்குது. சின்ன பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கும் அவருக்கும் நலங்களாக வச்சு இந்த வலையெல்லாம் போட அப்படியே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. சின்னக்கிட்ட கையெல்லாம் காட்டி செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிறீங்க. ஆமாம். என்ன சார் திடீர்னு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க? எப்போவுமே நான் ஏதாவது சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒன்று பேசி என்கிட்ட ஒம்பல்ப்பீங்க, இப்போல்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிறீங்க. நேரமாக அப்படி இருக்க முடியுமா? இப்போ நீ ஒரு ஆள் லேடி லுக்கில் குட்டி உயிர் இருக்குது, பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. இப்போ ஒன்று பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு இருக்குது. ஓ அப்போ என் மேலே லவ் இல்லை, உள்ள இருக்கா உன் குழந்தை மேலே அப்படிங்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்ட்டு. அம்மா தாயே பரதேவதை, நான் அப்படிலாம் சொல்லலை, ஃபஸ்ட்டு நீ தான் உடனே ஆயிராத பொசசிவ் அப்படின்னு சொல்லி கொஞ்சிறாரு. அப்போ தான் நீங்கள் சைலண்ட் ஆகுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு பிரசவ வலி வருது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. சின்ன வந்துட்டு பதட்டத்தோடு இருக்காரு. ஐயோ என் பொண்டாட்டி அதெல்லாம் அவள் ஸ்ட்ராங்காக இருப்பாடா, நீ பயப்படாத அப்படின்னு சுகா சொல்ல, அது எனக்கு தெரியும், இருந்தாலும் வாய் தாண்டா மற்றபடி பயந்தாங்களுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பதறிட்டு இருக்காங்க. நீங்களும் தைரியமாக குழந்தைய பெற்று எடுக்கிறீங்க. ஸோ அழகான பெண் குழந்தை. ஸோ அப்படியே வந்துட்டு சின்னட்ட காட்டுறாங்க. அவரும் குழந்தைய வாங்கி அப்படியே தேவதை அப்படியே அவள் அம்மா மாதிரி இருக்கல ஸ்வீட் ஏஞ்சு, நான் அப்படி தான் கேட்டேன், அதே மாதிரி கொடுத்துட்டா பொண்டாட்டி அப்படின்னு உள்ளே போகிறேன். நீங்களும் முறைச்சி பார்த்துருக்கீங்க. ஆங்கிரி பேட் என்ன முறைச்சிக்கிட்டு இருக்க? நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொடுத்துருக்க? நீ என்னடி கேட்டேன், நான் என்னடி கொடுத்தேன் அப்படின்னு அவர் மொழிக்கா. நான் பாய் பேபி தான் கேட்டேன், நீ என்ன எனக்கு கேர்ள் பேபி கொடுத்துருக்க? ஏதே டீச்சரம்மா, டீச்சர் தானே, நீ படித்தவ தானே, ஏதோ நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி என்கிட்ட ஒம்புக்கு நிற்கிற. அப்படியே அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஆயிடுச்சு, அடுத்த டைம் கரெக்ட் பண்ணிடலாம் சரியா அப்படின்னு அவர் கொஞ்சிட்டு அப்படியே அவங்க லிப்பில் கிஸ் பண்ணா. நீங்களும் அவர் கொடுத்த கிஸ்ல அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. உள்ள வரலாமா அப்படின்னு ஃபேமிலியாக உள்ளே வராங்க. குழந்தைய காட்டுறாங்க. நீங்கள் ஆனாலும் அவ்வளோ அழகாக இருக்கா. ஆமாம் அப்படி ஒன்றை மாதிரி உங்களை மாதிரி 2 பேர் மாதிரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரண்டர் ஆகிறாரு. இப்போல்லாம் உங்கள்கிட்ட அவர் சண்டை போடுறதே இல்லை. ஸோ நீங்கள் அதையெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க. அவரும் குழந்தை பிறக்கட்டும் தாண்டி வெயிட் பண்ண, இதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ உங்களை சீண்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்துட்டு ஹாப்பியாக தான் உங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. சின்னக்கும் சுகாவுக்கும் வந்து நல்லா ஒரு பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் கிடைக்கிது. அவங்களும் நல்லா மேலும் முன்னேறிட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ குழந்தை பார்த்துருக்கனால இது வேலைக்கு போகிறதில்ல. ஸோ வந்துட்டு சாராவுக்கும் வந்துட்டு கல்யாணம் பேசியிருக்கனால அவளும் போகிறதில்ல. இப்போ சாராவுக்கும் சுகாவுக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்களுக்கும் வந்துட்டு நல்லபடியாக அவங்களோட லைஃப்பில் அவங்க 2 பேரும் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ சாராவை அப்படியே சுகா பார்த்துட்டு கட்டவா அப்படிங்கிற தாலியை அப்படியே முன்னாடி நீட்டிகிட்டு இருக்க அப்படின்னு அவ்வளோ தனக்கு கொஞ்சம் அப்படியே ஆசையோட தன்னோட லவ் இப்போ நிறைவேறிச்சுங்கிற சந்தோஷத்தில் அப்படியே அவள் கண்ணிலேருந்து லைட்டாக டியர்ஸ் வருது. சுகாவோ அப்படியே அந்த இடத்துல அன்னைக்கு கிஸ் பண்ணி கண்ணில் இங்கே பாரு, இது ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் இனிமேல் வரவே கூடாது, எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ அழவே கூடாது, ஒன்று நான் அப்படி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்துட்டு அவ்வளோ ரொமான்டிக்காக அவளை வந்துட்டு தூக்கி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கள் அப்பா என்ன ஒரு தெய்வீக காதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜினோ நாடி ரம்மையாடிங்க சேச்சே அப்படிங்கிறீங்க. பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறாரு. ஓய் என்ன எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன பார்த்தா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட ரொம்பக்கு போக ஒன்றும் தெரிலம்மா, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, உள்ளே இருக்க என் குழந்தை பயந்துட போகுது. ஐயாடா ரொம்ப தான் அக்கறை, பையனுக்கு இப்போ தான் 1 வயசு ஆகுது, அதுக்குள்ளே மறுபடியும் லோடு. ஸோ வந்துட்டு அவரும் ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ என்ன தான் என்கிட்ட சண்டை போட்டாலும் இந்த விஷயத்தில் என்கிட்ட எப்போவுமே அடங்கி போயிடுற அப்படிங்கிறாரு. இல்லை மிஸ்டர், அதுக்கு பேர் அடங்கி போகிறதில்ல, இதை லவ் அப்படிங்கிறீங்க. ஓ இதான் லவ்வா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா இது லவ்வா இல்லை, இதுதான் லவ். உங்களுக்கு தான் லவ் பண்ணவே தெரியாது. யார் எனக்கா? ஆமாடி, லவ் பண்ண தெரியாமல் தான் இதோ 1 வயசு ஆகிறதுக்குள்ளேயே எங்கள் வயிற்றில் வந்துடுச்சு அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட, ஓய் நான் பேபி அப்போல்லாம் மட்டும் வைக்க எங்கடி போகுது, இப்போ இப்படி வைக்கப்படுற அந்த மாதிரி நேரத்தில் எனக்கே டஃப் கொடுக்குற நீ அப்படிங்கிறாரு. ஷோ என்ன பேசுகிறீங்க அப்படின்னு வாயை பார்த்தா வரவங்க கையில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் வைக்கப்பட, இப்படிலாம் வைக்கப்படாதடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கதே பெருசு அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாரும் கணிக்கலன்றதும் உங்களை அப்படியே தூக்கிக்க, என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நடந்தால் நானும் அமைதியாகவே இருக்கிறது அப்படின்ட்டு மனுஷன் யாரும் இல்லாத ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் முடியலடி எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயிற்றுலேருந்து அப்படி சரியாக நகர்த்தி அந்த இடத்துல அப்படின்னு அடித்து கிஸ் பண்ணேன். ஹலோ கிஸ் அப்போ எனக்கு இல்லையா, குழந்தைக்கு கொடுக்க தான் இவ்வளோ வேகமாக தூக்கிட்டு வந்தீங்களோ அப்படின்னு கேட்க, அப்படி யார் இவ எதுக்கு எடுத்தாலும் பொறாமப்பட்டுக்கிட்டு அடிட்டு அதெல்லாம் இல்லை, இது குழந்தை இருக்குன்னு இல்லை, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றில் அப்படியே அவரை நான் காலை லிக் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அவர் வயிற்றில் அப்படியே நீங்கள் அவர் தலையை அப்படியே வயிற்றில் அழுத்தி பிடிக்க
மனுஷன் அந்த இடத்துல அழுத்தி மொத்தம் கொடுக்குறாரு. அப்படியே ஒரு இடமா கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட சாரியை அப்படியே கீழே எடுத்து விட்டு உங்கள் செஸ்ட்டில் அப்படியே அவரை மூஞ்ச வச்சு அப்படியே தேய்ச்சி அந்த இடத்துல அப்படியே அவர் வந்துட்டு லிக் பண்ணிகிட்ருக்காரு. ப்ளவுஸுக்கு மேலேயே அந்த இடம்லாம் ஈரமாகுது. ஸோ நீங்களும் அப்படியே அவரை தலையை அழுத்தி பிடிச்சிட்டு நிற்க. ஸோ வெளியில் உங்களை கூப்பிட்ற சவுண்ட் கேட்குது. நீங்கள் டக்குன்னு உங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு வெளியே போக, யார் நானா அடியே டெம்ப்ட் பண்ணுறது இவ விட்டுறது என்ன பாருங்கள் மக்களே அப்படிங்கிற மாதிரி மனுஷன் பின்னாடியே வந்துட்டு குழந்தை அவர்கிட்ட தாகுது. அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு முன்னாடி வந்து நேரம் இந்த என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறீங்க. ஒரு வழியாக வந்துட்டு சாராவையும் சுகாவையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நீங்களும் அங்கேயே தான் இருக்கீங்க. ஸோ ஃபேமிலியாக ஒன்றா இருக்கிறதுக்காக ஒரு பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு தனித்தனியாக இருக்கீங்க. அதனால் வந்துட்டு சுகாவையும் சாராவையும் அப்படியே ஃபஸ்ட் நைட் ரூம்க்குள்ள அனுப்பி விட்டுட்டு சின்ன அடுத்த நிமிஷம் உங்களை கையில் தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த மனுஷன் குழந்தைய தூக்கி அவங்க அம்மா அப்பாட்ட பார்த்துக்கன்னு சொல்லிட்டு உங்களை நைட்டெல்லாம் பார்னு படுத்தி எடுக்கிறாரு. எங்கள் சுகாவோ அப்படியே சாராவை எதிர்பார்த்து காத்துட்ருக்க. சாரா தலை குனிஞ்சு அப்படியே பால் சம்போட உள்ள வர சுகாவோ அதை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு அவளை எடுத்து தான் மடியில் வச்சுட்டு அப்படியே அவளையே பார்க்க, என்ன அப்படின்னு சாரா பார்க்குறா. உன்னை ரசிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ ரொமான்ஸ் வருமா ஏண்டி? இல்லை உங்களை எல்லோரும் ரோபோட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அது எல்லாருக்கிட்டையெல்லாம் காட்டுறது இல்லடி. இந்த ஃபீலிங்ஸ் இது உனக்கு மட்டும் சொந்தமானது. நான் உனக்கு மட்டும், நீ எனக்கு மட்டும். அந்த மனுஷன் அப்படியே அவள் லிப்பில் கிஸ் பண்ண அவளும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறா. அவங்களோட லைஃப் அவ்வளோ அழகாக லவ் மேக்கிங்கோட ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட லைஃபோட ட்ராவலில் அவளும் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறா. ஸோ அவளை பார்க்க நீங்கள் வரீங்க. நீங்கள் இப்போ நேரம் மாதம். ஸோ வந்துட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இவங்க கட்டிக்கிட்டு இருந்த பெரிய வீடையும் கட்டி முடிச்சிட்டாங்க. அங்கே தான் வந்துட்டு சுகா ஒய்ஃபுக்கு வளகாப்பு நடக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு 2வது பேபியும் பிறந்துருச்சு. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பாய் பேபி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கான். ஸோ அவனை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. சின்ன அப்படியே வந்து பின்னாடிலேருந்து உங்களை ஹக் பண்ண, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. சும்மா சொல்லக்கூடாது, பின்னாடி நல்லாவே இருக்குது அப்படின்னு அப்படியே பின்னாடி தட்ட. நீங்கள் ஐயோ எல்லாம் இருக்காங்க அப்படிங்க. யார் இருந்தால் எனக்கு என்ன பேபி, நீ எப்படி இருக்க தெரியுமா, குழந்தைங்க பிறந்தாண்டாண்டி இன்னும் அந்த இடம்லாம் கொழுக்கு மழுக்குன்னு செம்மையாக இருக்குது. பையனுக்கு பால் கொடுத்துட்டியா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்க்க, எனக்கு கொஞ்சம் அட்டி வாங்க போகிறீங்க. ஐயோ டீச்சர் அம்மா மிரட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ வந்துட்டு அடுத்து வந்து சுகாவோட ஒய்ஃப்க்கு வளகாப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கும் பிரசவ வலி வருது. கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அழகான பாய் பேபி பிறக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க அப்போ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கான். ஆனால் என்ன பண்ணுறது, அத்தை தான் பொண்ணு பெற்று வைக்கல, பொண்ணு பெற்றவங்களும் பெரிய பொண்ணாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் என்ன அடுத்து வர பொண்ணை கொடுத்துடலாம் அப்படிங்கிறீங்க எதே அப்படின்னு திரும்ப சின்னம் ஐயோ அப்படின்னு வைக்கப்படுறாரு. சுகாவோ என்னடா இது அப்படிங்க, எங்களுக்கு 3வது வரப்போது வச்சான். அந்த மனுஷன் வைக்கப்பட அவங்களுக்கும் ஷையாகுது. அவங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்குலாம் இது ரெண்டும் எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரியாக சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இதுங்க இவ்வளோ அந்யோன்யமாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாரா மட்டும்தான் எனக்கு அப்போவே தெரியும் இவங்க 2 பேரும் ஒன்றா தெரியும் போதே நினச்சேன் இப்படி பிள்ளையா குட்டியா பெற்று போடுங்கன்னு. சரி நீ நடத்துடி அப்படிங்க. ஐயோ அப்படின்னு நீங்கள் வைக்க பாருங்க. சுகாவால் நம்பவே இல்லை. என் மச்சான் நிஜமாக சொல்லு, உனக்கு என் தங்கச்சி மேலே லவ்வுக்கு இது முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைடா, அப்போல்லாம் ஒரு சிஸ்டர் மாதிரி தான் நினைப்பேன். அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணணும் அதுலேருந்து இதெல்லாம் போய் கேட்பியாடா படா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஃபார் பேபி நம்மளை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படிங்கிறீங்க, கண்ணு வச்சுட்டாலும் அப்படின்ட்டு இருக்க. ஸோ மொத்த குடும்பமும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள பார்த்துக்க. இங்கே நம்ம ஜின்னும் வந்துட்டு குழந்தைங்களையும் உங்களையும் அப்படியே உசார் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவரும் 2 குழந்தையும் அவர் பொறுப்பு தான். ஸோ அழகாக அதுங்களை பார்த்து தூங்கலாம் வச்சுட்டு அடுத்த நிமிஷம் என்ன பூனை உங்ககிட்ட தான் மில்க் குடிக்க ஓடி வருது. நீங்களும் தள்ளி போங்க, இப்போ தான் பையனுக்கு 6 மாதம், அதுக்குள்ளே லோட் பண்ணி விட்டீங்க அப்படிங்க. இப்படி தான் சொல்கிற, அப்போ கிட்ட வந்தால் மட்டும் அப்படியே நீ எனக்கு மேலே லீட் கொடுக்குற போடி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோ அப்படின்னு தட்டுறீங்க. அவரும் ஆரம்பிக்கிறது மட்டும்தாடி நான், முடிச்சு வைக்கிறது நீ, இதில் என்ன குறை சொல்கிற அப்படின்ட்டு. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, உன்னோட இந்த இடுப்பில் எத்தோ இருக்குடி, அங்கே தாண்டி விழுந்துட்டேன், மனுஷனை எந்திரிக்க முன்னாடி அங்கே பார்த்துட்டாலே நான் ஃபுல் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த நிமிஷம் அப்படியே உங்கள் நைட்டி தூக்கி அவரும் வந்துட்டு அங்கே கிஸ் பண்ண. நீங்கள் அவ்வளோதான், அவரை இப்போ புரட்டி போட்டு அவர் தொடங்கினதை முடிச்சு வைக்கிறீங்க. அந்த மனுஷனும் அப்படியே டயர்டாக இவங்களை பார்க்க நீங்கள் அவர் மேலேயே அப்படியே படுத்துருக்க. பேபிக்கு ஏதாவது இருப்பது ஒழுங்கா படுறி அப்படின்னு உங்களை பக்கத்தில் அழகாக படுக்க வச்சு உங்கள் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணி லவ் யூடி அப்படிங்கிறாரு. லவ் யூ அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ ஹாப்பியாக அவங்களோட லைஃப் நல்லபடியாக இருக்குது. ஸோ ஓகேடா, இது ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.